உலகெங்கிலும் வாழும் தமிழ் உணர்வாளர்களுக்கு எமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் வள்ளுவரை தொழுகின்றோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயலாளர் மாவேந்தர் பாரதிதாசனை வணங்குகிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்க இருக்கிற அத்தனை கவிஞர் பெருமக்களையும், நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பன்னுருட்டி கவிஞர், மின்சார கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் கவிஞர் கு. சண்முகம் அவர்களையும் வணங்கி வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய அவருடைய மேலாண் இயக்குநராக இருக்கக்கூடிய திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களையும், வானொலியிலே தவற விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஜெர்மனி தமிழொலி வானொலியுடைய இயக்குநர்கள் தமிழ்வேல் நயனை விஜயன், தமிழ்ச்சொடர் சசிகலா நயனை விஜயன் ஆகியோர்களையும் வணங்கி வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை வலையொலி வழியாகவும் வானொலி வழியாகவும் கேட்டுக்கொண்டும் பார்த்துக் கொண்டிருக்கும் அத்தனை அன்புள்ளங்களையும் நாங்கள் வணங்கி வரவேற்று மகிழ்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தி கொண்டிருக்கிற உலக சாதனை தொடர் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு பேரறிஞர் அண்ணாவை பற்றி கவிதைகள் வழங்குகிற ஒரு கவியரங்க நிகழ்ச்சி இப்போது அரங்கேற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே பேரறிஞர் அண்ணாவுடைய பன்முகங்களையும் எடுத்து காட்டுகிற வகையிலே பாக்களை தொடுத்து வந்திருக்கிறார்கள் கவிஞர் பெருமக்கள். 1909ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் நாள் காஞ்சிபுரத்திலே பிறந்தவர் பேரறிஞர் அண்ணா. இது எல்லோருக்கும் தெரிந்த செய்தி. 1969 67 அவர் முதலமைச்சரானார். பிறகு 69 நம்மை விட்டு பிரிந்து சென்றார். எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்கிற ஒரு தாரக மந்திரத்தை நமக்கு கொடுத்தவர். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்கிற பொன்மொழிகளை உதிர்த்தவர். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அன்று என்று அடுத்தவர்களுடைய கருத்துக்களுக்கும் மதிப்பளித்து தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை நடத்தியவர். எளிமை மிக்கவர். சற்றேறக்குறைய பல பொதுக்கூட்டங்களுக்கு பொத்தான் இல்லாத சட்டையையும் அல்லது பொத்தான் சரியாக போடாத சட்டையையும் வாராத தலைமுடியையும் முகச்சவரம் செய்யாத முகத்துடனும் பல பெரிய பொதுக்கூட்டங்களுக்கு சென்றவர் என்ற சிறப்பு பெரியவர். எப்படி இருக்கிறாரோ அப்படியே சொல்லுவார். வீண் ஒப்பனைகள், அலங்காரங்கள் அதிலே கவனம் செலுத்த மாட்டார். ஆனால் அவர்தான் அப்படி இருப்பாரே தவிர ஒரு குள்ள உருவம், பார்ப்பதற்கு பெரிதும் ஈர்க்காத ஒரு உருவம். ஆனால் அவர் பேச்சை கேட்டால் யாரும் துக்கி விடுவார்கள். கண்ணதாசன் ஒரு கவிதையிலே சொல்லுவார், அண்ணாவை பற்றி, அண்ணாவின் கருத்துக்களுக்கு எதிரானவர்கள் அண்ணா யாரை சாடுகிறார்களோ அந்த சமூகத்தை சேர்ந்த இருவர் பேசிக்கொள்வதாக ஒரு கவிதையை கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருப்பார். இந்த கவிதையிலே சொல்லுவார், என்னத்தான் இருந்தாங்க அவன் நன்னாத்தான் பேசுறான் அப்படின்னு சொல்லி ஒரு வரி வரும். எதிரிகளும் கூட போற்றக்கூடிய வகையிலே தனது கருத்துக்களை எடுத்து வைப்பதிலே வல்லவராக திகழ்ந்தார். அவரை பற்றி நிறைய செய்திகள் உண்டு. ஆங்கிலத்திலே 3 முறை இடம்பெற முடியாத சொற்களை 3 முறை இடம்பெற வைக்க வேண்டும் என்று சொன்ன உடனே, பிகாஸ் என்கிற வார்த்தையை சொன்ன உடனே அதை 3 முறை வருகிற வகையில பிகாஸ் won't come twice because it is a conjunction என்று அந்த வாக்கியத்தை அமைத்து 3 முறை பிகாஸ் என்பது ஒரு கன்ஜெக்ஷன் என்பதால் பிகாஸ் என்பது மீண்டும் மீண்டும் வராது என்று அதை அந்த 3 முறை அந்த பிகாஸ் வருமாறு பேசினார் சொல்லுவார்கள். அதே மாதிரி ஏபிசி என்கிற 3 எழுத்துக்களும் வராத ஆங்கில சொற்களை கேட்ட பொழுது 1 to 99 வரை சொல்லி
100 என்பதற்கு பதிலாக 1000 என்று சொல்லி அந்த 100 சொற்களை சொல்லி முடித்ததாக சொல்லுவார். அது ஸ்டாப் என்று சொல்லி முடித்தாக சொல்வார்கள். 1 2 3 99 வரை சொல்லி 99 சொல்லி முடித்த ஸ்டாப் என்று சொல்லி 100வது சொல்லாக முடித்து விட்டதாக அவரை பற்றி சொல்லுவார்கள். இப்படி ஏபிசி என்கிற எழுத்துக்கள் வராமல் விகாஸ் என்பது 3 முறை வரும் வகையில ஆங்கிலத்தில் பேசி அசத்தியவர் பேரறிஞர். தமிழ்நாட்டிலே கடுமையான அரிசி பஞ்சம் 1967 முன்பான சூழல் என்பது மிகவும் கடுமையான அரிசி பஞ்சம், உணவு பஞ்சம், தட்டுப்பாடு. காலையிலே சென்று அந்த உணவு பங்கீட்டு நிலையங்கள் அந்த இடத்துல கிடைக்கும் அரிசி, கடைகள்ல அரிசி விற்காது, அரிசி வைத்திருக்க கூடாது, பதுக்க கூடாதுன்னா சட்டம் வந்து விட்டது. அந்த நேரத்திலே உணவில்லாமல் இருந்தபோது ரூபாய்க்கு 3 படி அரிசி தருவேன் என்று சொல்லி வந்தார். ஆனால் ₹1 1 படி அரிசி கொடுத்தார். தான் சொன்னதில் ஓரளவுக்காவது நிறைவேற்றினார். மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு அவருடைய அரசாட்சி 1 1/4 ஆண்டுகள் தான் இடம்பெற்றது. ஆனால் அந்த 1 1/4 ஆண்டுகளிலே மிகச் சிறப்பான முறையிலே, சீரிய முறையிலே அனைவரையும் அனைத்து எதிரிகளும் போற்றக்கூடிய வகையில ஒரு அரசாட்சியை கொடுத்தார். புற்றுநோய் வந்ததன் காரணமாக அவர் இறந்து விட்டார். கடைசி நேரத்திலே அவருக்கு மருத்துவ சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது ஒரு புத்தகம் படித்துக் கொண்டிருக்கேன், இதை படித்து முடித்து விட்டு வந்து விடுகிறேன், பிறகு மருத்துவம் அறுவை சிகிச்சை செய்யலாம். இதைத்தான் பகத்சிங்கும் ஒரு புத்தகம் படித்துக் கொண்டிருக்கேன், அதை படித்து முடித்து விட்டு வந்துகிறேன், என்னை தூக்கிலிடுங்கள். பகத்சிங் சொன்னதை போல இவரும் சொன்னார். அந்த சிகிச்சையிலே சரியான பலன் கிடைக்காததால் தெரியுங்கன்னா 1969 பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி மறைந்து விட்டார். அவருடைய மறைவுக்கு 1.5 கோடி மக்கள் தமிழகம் முழுவதிலும் இருந்து திரண்டிருந்தார்கள். உலகத்திலேயே அவ்வளவு மக்கள் திரண்ட ஒரு இறுதி ஊர்வலம் என்பது அன்றைக்கு தான் முதல் முறையாக நடைபெற்றது. எனவே இது சாதனை புத்தகத்திலும் இடம்பெற்றது. அந்த நிகழ்வு அத்தகைய மக்களின் அன்புக்குரியவராக பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்தார்கள், விளங்கினார்கள், எளிய மகனாக இருந்தார். மிகச் சிறப்பாக ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்ந்தப்பட்ட மக்கள் எல்லாம் தோளிலே துண்டணிய கூடாது, பெரிய சாதிக்காரர்களை உயர் சாதிக்காரர்களை பார்த்து விட்டால் அந்த துண்டை, தோளில் இருக்க துண்டை எடுத்து இடுப்பிலே கட்டிக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு சூழல் இருந்தபோது, அந்த சமூக சூழல் அப்படியானதாக இருந்தபொழுது தன்னுடைய கூட்டங்களில் எல்லாம் அனைவரும் அழைத்து அந்த மக்களை எல்லாம் அழைத்து மேடையிலே வைத்து அவர்களுக்கு துண்டணிவித்து மகிழ்ந்தவர் பேரறிஞர் அண்ணா. இன்றைக்கும் நாம கூட்டங்கள்ல துண்டு போடுகிறோம் என்று சொன்னால், ஒரு சிறப்பாடை அனுபவிக்கிறோம் என்று சொன்னால், ஒரு பருத்தியாடை அனுபவிக்கிறோம் என்று சொன்னால், பயனாடை என்று சொல்கிறோம். எப்படி சொன்னாலும் சரி, அது பயனாடையோ பருத்தியாடையோ பட்டாடையோ, ஒரு ஆடையை மேலே ஒரு துண்டை அவருக்கு போட்டு அவரை கௌரவிக்கிறோம் என்று சொன்னால் அந்த வழக்கத்தை கொண்டு வந்தவர் பேரறிஞர். அதற்கு முன்பெல்லாம் மாலை போடுவார். அந்த மாலைக்கு பதிலாக துண்டு போடுகிற முறையை கொண்டு வந்தது 2 காரணம். ஒன்று, கைத்தறி துண்டுகளுடைய விற்பனை. இன்னொன்று, துண்டு போடக்கூடாது என்று எந்த சமூகத்தை சொன்னாயோ அந்த சமூகத்தை மேடை மேல் ஏற்றி மேடையிலே நிறுத்தி அவளுக்கு அந்த துண்டை போடுவேன் என்று தன்னுடைய எண்ணங்களை, தான் கொண்ட கொள்கையை, சிந்தனைகளை நடைமுறைப்படுத்தியவர் பேரறிஞர். எப்போது அவர் முதலமைச்சருக்கு முன்பாக முதலமைச்சரான உடனே பல செயல் திட்டங்களை வகுத்து கொடுத்திருக்கிறார். அதிலே ஒன்று, தமிழ்நாட்டுக்கு அதுவரை மதராஸ் மாகாணம் என்ற பெயரை தமிழ்நாடு என்று மாற்றிய ஒரு அறிக்கை வெளியிட்டு அதை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி இன்றளவும் நம்முடைய மாநிலத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் இன்றைக்கு இருக்கிறது. இந்தியாவிலே பல மாகாணங்கள், பல மாநிலங்கள் இருக்கின்றன. எவற்றுக்கும் இதுபோல் நாடு என்று பெயர் சூட்டியதில்லை. தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான்
இது ஒரு தனி நாடு என்கிற பொருள் வரும் வகையில தமிழ்நாடு என்ற பெயரை சுட்டினார்கள். பெயர் சுட்டுவதற்காக சங்கரலிங்கனார் பெரும் போராட்டங்கள் நடத்தி 26 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்திருக்கிறார். அதற்கு முன்பாக பாரதியார் செந்தமிழ் நாடு எனும் போது என்ப தமிழ் இந்த தேன் வந்து பாயுது காதிலே என்று தமிழ்நாடு என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு முன்பாக இலக்கியங்களில் தமிழ்நாடு என்று பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எல்லோரும் சொல்லுவார்கள், அண்ணா தான் கண்டுபிடித்தாரா இல்லை என்று. அண்ணா கண்டுபிடிக்கவில்லை. அண்ணா கண்டுபிடிக்கவில்லை. அண்ணா எல்லோரும் கண்டுபிடித்ததை செயலாக்கத்துக்கு வராமல் இருந்ததை, சட்டமாகாமல் இருந்ததை சட்டமாக்கிப்போம். அதற்கு அவருக்கு அந்த முதலமைச்சர் பொறுப்பு தேவைப்படும். அதை அவர் சரியாக பயன்படுத்தினார். வள்ளுவருடைய வாக்குப்படி வாழ்ந்தவர். திருக்குறளை ஏல் பல்கலைக்கழகத்திலே சென்று திருக்குறளை பற்றி பேசி பெரும் உரையை நிகழ்த்தினார். அத்தகைய சிறப்புக்குரிய பேருங்க நிறைய சொல்லலாம். இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய சொல்லலாம். ஒரு முக்கியமான செய்தி இருக்குது. 3 முதலமைச்சரோடு நான் அமர்ந்து பேசி சாப்பிட்ட ஒரு கதை இருக்கிறது. அண்ணாவிடமே அப்பளத்தை பறிமுதல் செய்த கதை இருக்கிறது. அதையெல்லாம் நாம் பேசுவோம். இப்போ இந்த நிகழ்ச்சி தொடங்குகிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய வரவேற்புரை வழங்கி உங்களுக்கெல்லாம் அண்ணாவை பற்றி சில கருத்துக்களை கூற வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, நிகழ்ச்சியை தொடர்ந்து வழி நடத்த இருக்கிறார், தலைமையேற்று சிறப்பிக்க இருக்கிறார் கவிஞர் சு. சண்முகம் அவர்கள். பேரறிஞர் அண்ணா தலைப்பிலே ஒரு கவியரங்கம் தொடங்க இருக்கிறது. வாருங்கள் திரு சு. சண்முகம் அவர்களே, நீங்கள் உங்களுடைய தலைமை கவிதையை வழங்கி தலைமையுரையாற்றி கவிஞர்களை அழையுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள். வணக்கம் ஐயா, மிக்க நன்றி. தாங்கள் பேரறிஞர் அண்ணாதுரையை பற்றி விரிவாக எடுத்து கூறியிருக்கிறீர்கள். அதை மேலும் காலம் கடத்தாமல் எனது முதற் கவிதையை நான் வாசிக்க எத்தனிக்கிறேன். தலைப்பு பேரறிஞர் அண்ணா. உதித்தார் காஞ்சியிலே உதய சூரியனாய் ஒளிர்ந்தார், கவர்ந்தார் பேச்சாலே கூட்டினார் கலையாலே, இணைந்தார் எழுத்தாலே நாடினார் நாடகத்தாலே, முரண்பட்டார் உண்டோ முரண்பட்டார் பெரியாரோடே, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றே உரைத்தார், ஒன்றே குலம் ஒருவனே தேவனே என்றுரைத்தார், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்றார், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்றார், ஆற்றிய அற்புத உரையில் அமைதியானது மாநிலங்களவை, ஆற்றிய அற்புத உரையில் அமைதியானது மாநிலங்களவை, குறிவைத்தார் தமிழ்நாடு முழங்கிட்டார் மாநில சுயாட்சி, குறிவைத்தார் தமிழ்நாடு முழங்கிட்டார் மாநில சுயாட்சி, பரிதவித்தனர் பஞ்சத்தாலே பசித்தோர் பசி போக்கிடவே, பரிதவித்தனர் பஞ்சத்தாலே பசித்தோர் பசி போக்கிடவே, ஓங்கி உரைத்தார் 3 படி 1 ரூபாய்க்கே, ஓங்கி உரைத்தார் 3 படி அரிசி 1 ரூபாய்க்கே, வழங்கினர் வாக்குகளை வாழ்த்தினர் வாக்காளர்கள், அலங்கரித்தார் தமிழ்நாட்டு அரியணையை முதல் திமுக, அலங்கரித்தார் தமிழ்நாட்டு அரியணையை முதல் திமுக, முதலமைச்சராய் வந்தமர்ந்தார் வழங்கினார் 1 படி அரிசி, முதலமைச்சராய் வந்தமர்ந்தார் வழங்கினார் 1 படி அரிசி, உடன்பட்டார் மக்களோடு உரிமைக்கு குரல் கொடுத்தார், ஆற்றினார் அரிய உரைகள் அறிஞரானார் அண்ணாதுரை, ஆற்றினார் அரிய உரைகள் அறிஞரானார் அண்ணாதுரை, அண்ணாவானார் தம்பிகளுக்கு தமிழ்நாடு தலைவரானார், அண்ணாவானார் தம்பிகளுக்கு தமிழ்நாடு தலைவரானார், இருமொழி கொள்கையில் நின்றாரே இறுதி வரையில், இருமொழி கொள்கையில் நின்றாரே இறுதி வரையில், ஒடியனார் மட்டையால் பெற்றார் தீரா புற்றையே, ஒடியனானார் மட்டையாலே பெற்றார் தீரா புற்றையே, அழைத்து சென்றனரே அமெரிக்கா வைத்தியத்திற்கு, அழைத்து சென்றனரே அமெரிக்கா வைத்தியத்திற்கு சென்றார், காலநழைக்கவே உயிர் துறந்தார் முதல்வராய், சென்றார் காலநழைக்கவே உயிர் துறந்தார் முதல்வராய், சென்னை மாநகர் திணறவே இறுதியாய் இன்னார் என்று, சென்னை மாநகர் திணறவே இறுதியாய் இன்னார் என்று, கண்டவர் ஊர்வலத்திலே கண்கலங்கினர் யாவரும், கண்டனர் ஊர்வலத்திலே கண்கலங்கினர் யாவரும், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கலந்து கலைந்தனர், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கலந்து கலைந்தனர், அதிர்ந்தனர் உலகத்தோர் அமரர் இறுதி ஊர்வலம் கண்டே,
அதிர்ந்தனர் உலகத்தோர் அமரர் இறுதி ஊர்வலம் கண்டே. நன்றி, வணக்கம் ஐயா. அப்போதைய தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை மிகவும் குறைவு. இப்போது போல் 7.5 கோடி எல்லாம் கிடையாது. அப்போ மிஞ்சி இருந்தா ஒரு 3-4 கோடி இருந்திருக்கும். 4 கோடி பேர் இருந்த போதே 1.5 கோடி பேர் அவருடைய இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியிலே பங்கேற்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பேரறிஞர் அண்ணா ஒரு முறை பாராளுமன்றத்துல இந்தி மொழியை கொண்டு வரணும், இந்தி தான் பெரும்பான்மையா மக்கள் பேசுற மொழின்னு சொல்லி ஒரு பொய்யை அவுத்து விடுறாங்க. பெரும்பான்மையான மக்கள் இந்தி பேசல. மேற்கு வங்காளத்துக்கு அங்க வங்காளம் பேசுறாங்க, பஞ்சாப்ல பஞ்சாபி பேசுறாங்க, குஜராத்ல குஜராத்தி பேசுறாங்க, தமிழ்நாட்டுல தமிழ் பேசுறாங்க, ஆந்திராவில் தெலுங்கு பேசுறாங்க, தெலுங்கானாவில் தெலுங்கு பேசுறாங்க, கேரளாவில் மலையாளம் பேசுறாங்க, கர்நாடகாவில் கன்னடம் பேசுறாங்க. அங்க இருக்கக்கூடிய இடையில இருக்கக்கூடிய சில மாநிலங்களில் மட்டும் இந்தி, அதுவும் கூட அந்த இந்தி மொழி நகரங்கள்ல இருக்குமே தவிர கிராமப்புறங்களுக்கு, இன்றளவும் கிராமப்புறத்துக்கு போனாக்கா அவருடைய பாரம்பரிய மொழிகள் இருக்கு, அதைத்தான் பேசிக்கிட்டு. அந்த மாநிலத்துக்குன்னு மொழி இருக்குது. பாலி மொழி இருக்குது, பீகாரி இருக்குது, போஜ்பூரி இருக்குது, அந்த மொழியெல்லாம் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த காலத்துல என்ன சொல்லியிருக்காங்க, அண்ணா ராஜ்யசபை உறுப்பினராக 1962 தேர்ந்தெடுக்கப்பட்டு போறாரு. அப்போ ஹிந்தி தான் பெரும்பான்மையான மொழி, அல்ல ஹிந்தியை கொண்டு வரலான்ற போது அண்ணா எதுன்னு சொல்றாரு, நாட்டுல அதிகமா இருக்கிறது காகம் தானே, அப்பயே காகத்தை தேசிய சின்னம், தேசிய பறவையா அறிவிக்க வேண்டாம், எதுக்கு மயில் அறிவிச்சிருக்கீங்க அப்படி கேட்கிறாரு. இப்போ மயில் அழகா இருக்கு, அதெல்லாம் அறிவித்தோம் சொன்ன உடனே, அது மாதிரி தான் ஹிந்தி அழகான மொழி கிடையாது, தமிழ் இருக்கு, அதை கொடுங்க. தமிழ் இருக்கல, மற்ற மொழிக்கு அதை செய்யுங்க, அதை விட்டுட்டு எதுக்கு இந்தியை கொண்டாடுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அன்றைக்கே அவருடைய வாய் அடைக்க பல முறை பாராளுமன்றத்தில் சாதுரியமாக பேசி மிகச் சிறப்பான கருத்துக்களை எடுத்து வைத்தவர் பேரறிஞர் அண்ணா. அவருடைய கோட்பாடுகளும் அவருடைய கருதுகோள்களும் மாறுபட்டதாக இருந்தது. அன்றைய தமிழ்நாட்டில சமூகத்திற்கு மிகவும் ஏற்புடையதாக இருந்தது. அவர் பேசிய பேச்சுக்கள், சமூக நீதியை பற்றி அவருடைய கருத்துக்கள்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஏதோ அவர் வந்தாரு, வாக்கு கேட்டாரு அப்படின்னு ஓட்டு போடல. அவருக்கு அவர் சொன்ன கொள்கைகளில் மக்கள் கவர்ந்து இழுக்கப்பட்டார்கள், அதனால் வாக்களித்தார்கள். மிகச்சிறந்த தலைவராக விளங்கினார், மிகச்சிறப்பான கவிதை கொடுத்தார். அதையெல்லாம் தன்னுடைய கவிதையில கொண்டு அமெரிக்காவுக்கு சென்றார். பிறகு மீண்டும் இந்தியா வந்தார். ஆனால் அந்த நோயின் தாக்கத்தால் காலன் அவரை இழுத்து சென்றான் என்று ஒரு அருமையான கவிதையை கொடுத்து அண்ணாதுரையை பற்றி தலைமை கவிதை கொடுத்திருக்கிறார் கவிஞர் சண்முகம் அவர்கள். சற்றக்குரிய சண்முகம் போன்றவர்கள் அண்ணா காலத்திலேயே பணியில் இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். அது வயதானவர்களாக இருக்கிறார். அண்ணா காலத்தில் வந்திருப்பார். அண்ணா காலத்தில் அண்ணா காலத்தில் படித்துக் கொண்டிருப்பார். பொறியியல் கல்லூரியிலோ அல்லது வேறு கல்லூரி படித்துக் கொண்டிருப்பார். இன்றைக்கு அவருடைய பேச்சுக்கள், அவருடைய வீச்சுக்கள் எல்லாம் மிகவும் சிறப்பானது. நான் அண்ணாவை ஒரு 3-4 முறை பார்த்திருக்கேன். எப்பெல்லாம் பார்த்தேன்னு அப்புறம் சொல்றேன். படத்துல அழைங்க. அடுத்ததாக நாம் அண்ணாதுரையை பற்றி மிகவும் சிறப்பாக கவி பாட கவி பரணி அம்பத்தூரில் இருந்து வாருங்கள் ஐயா. இணைப்பில் இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். தமிழ்ச்செல்வியா? கவிஞர் தமிழ்ச்செல்வி அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள் அம்மா, சிறப்பான கவிதை தாருங்கள். வருகிறேன் ஐயா. நன்றி, மகிழ்ச்சி. வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். திருநீலகண்டன் ஐயா அவர்களுக்கும் ஐயா தலைமையை ஏற்றிருக்கும் ஐயா அவர்களுக்கும் மற்றுள்ள கவி உறவுகளுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை கூறி என்னுடைய கவிதைக்குள் செல்கிறேன் ஐயா. அறிஞர் அண்ணா. அறிஞரே அண்ணா, ஆற்றல் மிகும் அண்ணா, காஞ்சியிலே பிறந்திட்டார். மக்கள் நலனொன்றே
கருத்தில் கொண்டார். ஆரியரின் சூழ்ச்சி வெல்ல அல்லும் பகலும் அயராது பாடுபட்டார். அனுதினமும் உழைத்திட்டார். பெரியார் வழிவந்த பெருமைமிகு முதல்வன், தமிழ்நாட்டின் தலைவன், வரலாற்றின் நாயகன். அவர் புகழை பாடுவோம், அனுதினமும் சுவாசிப்போம். போற்றற்குரிய புரட்சிகள் செய்தார், மாற்றம் தந்தார், மண்புகழ் பேர் பெற்றார். வற்றா வளமையே வளமையின் ஊற்றே, வாட்டும் வறுமையின் வழியினை மறிக்க படியரிசி திட்டத்தை பாங்குடன் முன்னேற்றம், மகளிர் அணி உதயம், இலவச கல்வி தந்தார். உழவர் நலன் காக்க நிலவரி ரத்தானது. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடே தாரக மந்திரம். தன்னுடைய நாட்டுக்கு தமிழ்நாடு என்ற தனித்தமிழ் பெயரினையே தந்திடுதல். இனித்திடவே தமிழாலே ஆட்சி, இந்திக்கு இனியது தமிழ்நாட்டில் மாட்சி. வீர முழக்கம் இட்டார், வெற்றி வாகை சூடினார். ஏழைகள் வாழ்ந்திட ஏற்ற அறம் செய்தார். தமிழகத்தை தலை நிமிர்த்திய தன்மான சிங்கமே, உன்னால் நாடு பெருமை பெற்றது, உரிமை பெற்றது, உலகறிய செய்தது. நன்றி, வணக்கம் ஐயா. நன்றிம்மா, மிகச் சிறப்பாக இருந்தது. சரிங்க அண்ணா பேசும்போது மிக வேகமாக பேசுவார். ஏதாவது அவருடைய காணொலி பார்த்தால் நீங்கள் பார்க்கலாம். அவருடைய காணொலியில பார்த்துதான் தெரியும். மிக வேகமாக பேசுவார். ஒரு இடத்தில் நின்று கொண்டு சுற்றிலும் இருக்கக்கூடிய மொத்த கூட்டத்தையும் கவருகிற வகையில எல்லா பக்கமும் திரும்பி திரும்பி பார்த்து பேசுவார். அந்த தன்மை அவரிடம் உண்டு. அவர் ஒரு சொல்லுவார், தம்பி உடையான் படைக்கஞ்சான், தம்பி உடையான் படைக்கஞ்சான் என்ற வரிகள் பேரறிஞர் அண்ணாவுடைய வரிகள். இங்கே இருக்கக்கூடிய தம்பிகள் எல்லாம் இருக்கிறீர்கள், நீங்கள் எல்லாம் இருக்கிற போது எந்த எதிரி படை வந்தாலும் நான் எதிர்த்து நின்று மோதி வெல்லுவேன் என்ற பொருளிலே அதை அவர் சொல்லுவார். தம்பியுடையான் படைக்கஞ்சான். அது திருமதி தமிழ்ச்செல்வி தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு மிகவும் பொருந்தும். ஏன்னா அம்மாவுடைய தம்பி இமயவரம்பன் என்கிற கவிஞர் இமயவரம்பன் தமிழ்ச்செல்வி அம்மாவுடைய தம்பி, மிகச்சிறந்த கவிஞர். எனவே தம்பியுடையான் இவரும் படைக்கு அஞ்ச மாட்டார்கள், இந்த கவிதை படைக்கு அஞ்ச மாட்டார்கள். தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியில பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருப்பவர், தமிழ் வானொலியில் தனது கவிதைகளை வழங்கி கொண்டிருப்பவர்கள். இன்றைக்கு ஒரு அற்புதமான கவிதை கொடுத்தார்கள், மிகச் சிறப்பான கவிதை கொடுத்தார்கள். நன்றி ஐயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, மகிழ்ச்சி ஐயா. நீங்க சொல்வது உண்மை. தம்பி இருக்கிறதுனால தான் எனக்கு, தம்பி இருக்கிறதால தான் சார் எனக்கு நான் அஞ்சாமல் இருக்கிறேன். அது முற்றிலும் உண்மை ஐயா, மகிழ்ச்சி ஐயா. அடுத்ததாக நாம் அழைக்க இருப்பது கவிப்பாட கவிஞர் தாரகை அவர்களை. வாருங்கள்மா. தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். தமிழே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் திருவள்ளுவரை வணங்கி, செயலராம் பாவேந்தரை வணங்கி, தரணியெங்கும் தமிழ் பரப்பும் தமிழ் பணிச்சம்மல் பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்கி, தற்பொழுது சிறப்பாக தலைமையை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் பண்ருட்டி பலாப்பழ கவிஞர், மின்சார கவிஞர் திரு சண்முகம் ஐயா அவர்களை வணங்கி, சக கவி ஆளுமைகளை வணங்கி, எனது கவிதையான பேரறிஞர் அண்ணா என்ற கவிதையை உரித்தாக்கி மகிழ்கின்றேன். காஞ்சியில் உதித்த நிலா, வாஞ்சை தமிழின் பலா, தமிழ் பீட இதழின் உலா, தங்கு தடையில்லா தமிழ் விழா,
நடராஜன் பங்காரு இணையரின் இனிமை, பச்சையப்பர் கல்வி நிறுவனங்களில் பயின்ற புதுமை, காஞ்சி நகராட்சியில் எழுத்தர் பணி செம்மை, பிள்ளை பருவத்தில் பிள்ளையாருக்கு பக்தராம் உண்மை, தெருக்கூத்து பார்ப்பதிலே விருப்பம், நகைச்சுவை நன்கு ரசிக்கும் வழக்கம், அடிக்கடி மூக்கில் பொடி போடும் பழக்கம், கொக்கரக்கோ சிறுகதைக்கு ரூபாய் 20 பெற்றார் தெரியுமா உனக்கும், கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டு தலைவன், தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வன், அறிஞர் அண்ணாவான கலைஞன், அதிர்ச்சி வைத்திய கட்டுரையின் நாயகன், செவ்வாழை கதையின் சித்தன், திராவிட நாட்டின் புத்தன், கபோதிபுர காதலியின் உன்மத்தன், கம்பரச திறனாய்வின் எத்தன், இந்திய எதிர்ப்பின் இணையற்ற உச்சம், தமிழ் மாநில சுயாட்சியில் இல்லை அச்சம், சென்னை மாகாணத்தை தமிழ்நாடாக்கிய ஓவியம், பெயரை சொல்ல சொல்ல காவியம், கேட்டார் பிணைக்கும் தகைவாய் அண்ணா, அருமை மன்னா, எழுத்து வண்ணா, நீயே பொன்னா, தமிழின் பண்ணா என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. கவிதாயினி, தாரகை, குடந்தை. நன்றி ஐயா. அண்ணா மிக்க மன்னா மகிழ்ச்சி அம்மா. சொல்லுங்க ஐயா. மிக மகிழ்ச்சி ஐயா, நன்றாக இருந்தது. நீங்க தொடருங்க. அண்ணா மன்னா பொன்னா என்று யாரும் என்ன வகையிலே கவிதை கொடுத்த தாரகை அம்மையாருக்கு வணக்கம். சிறப்பான நன்றி கவிதை ஐயா. நன்றி. தொடக்கத்திலே காஞ்சியில் தோன்றிய நிலா என்றும் அவருடைய எழுத்துக்கள் பலா என்றும் குறிப்பிட்டது. நிறைய நூல்களை அவர் எழுதியிருக்கிறார். நீதிதேவன் மயக்கம் என்ற நாடகம் தொடங்கி பல நூல்கள், நிறைய நாடகங்கள் எழுதியிருக்கிறார். மக்களுக்கு சிந்தனையை தூண்ட வேண்டும் என்பதற்காக நாடக கலையை கையில் எடுத்து நிறைய நாடகங்களை எழுதி நடித்திருக்கிறார். அதுல ஓரிரவு என்கிற நாடகம் ஒரே நாள் இரவிலே எழுதி முடிக்கப்பட்ட ஒரு நாடகம் என்று சொல்லுவார்கள். ஒரு நாள் இரவிலே அமர்ந்து ஒரு நாள் இரவு முழுவதும் எழுதி அந்த நாடகத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். நாடக வழியில வல்லவர், மிகச் சிறந்த பேச்சாற்றல் மிக்கவர். செவ்வாழை கதை, நானும் கூட கல்லூரியில புகுமுக வகுப்பு படிக்கிற போது எனக்கு செவ்வாழை கதை வந்தது, படிச்சிருக்கேன். ரொம்ப அற்புதமான கதை, நிறைய விஷயங்களை சொன்னாங்க. கொக்கரக்கோ ஒரு அரிய செய்தி, அது கொக்கரக்கோன்னு ஒரு அரிய செய்தி. கொக்கரக்கோ என்பதை யாராவது தெரிந்தவர்கள் எனக்கு தெரியல. ஏன்னா நமக்கு என்னுடைய தலைமுறைக்கு முந்தைய தலைமுறைக்கான ஒரு இதழ். கொக்கரக்கோ என்பது ஒரு பத்திரிக்கை, ஒரு இதழ். அது ஒரு சிறுவர் இதழ். அந்த இதழில் அந்த காலத்து நிறைய பேர் எழுதுவாங்க. எங்க வீட்டுல எங்க மாமா எங்க அம்மா எல்லாம் சொல்லுவாங்க கொக்கரக்கோவை பத்தி. அந்த இதழை எழுதுறதுக்காக அவருக்கு 20 ரூபான்ற சாதாரண காசு இல்லை. நீங்க நினைக்கிற இப்ப இருக்க 20 ரூபா கிடையாது. இப்ப அந்த கலரா போட்டுட்டாங்களே 20 ரூபா, அந்த மாதிரி 20 ரூபா கிடையாது. அது உண்மையிலேயே அன்றைக்கு 20 ரூபாவுக்கு பல பொருட்களை வாங்கி விடலாம். தங்கத்தின் விலையே அப்போ ஒரு 100 ரூபாய் கூட கிடையாது. ஒரு சவரன் தங்கத்தோட விலைய 100 ரூபாவை தாண்டாத ஒரு காலம். இந்த காலத்துல 20 ரூபாய் வருது. அந்த பரிசு தொகையாக வாங்கியிருக்கிறார். மிகச்சிறந்த எழுத்தாளராக பல இதழ்களை எழுதியிருக்கிறார். அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். அடுத்து எழுத்து வன்மைக்கு ஈடாக யாரும் நிற்க முடியாது என்கிற அளவுக்கு அவர் எழுதியிருக்கிறார். ஒரு முறை கம்பராமாயணம் குறித்து ஒரு வழக்காடு மன்றம் நடைபெறுகிறது. அதிலே தற்காலத்திலே கம்பநாடனுடைய எழுத்துக்களிலே தோய்ந்து வந்தவர் ராபி சேதுப்பிள்ளை, தமிழ் பேரறிஞரில் ஒருவர். ராபி சேதுப்பிள்ளை அவர் ஒரு புறமும், அவரை எதிர்த்து அண்ணா ஒரு புறமும் பேசி அந்த வழக்காடு மன்றத்திலே அண்ணா வெற்றி பெற்றிருக்கிறார். கம்பனை கரைத்து குடித்தவர் யாரு? ராபி சேதுப்பிள்ளை. அவரை எதிர்த்து பேசி பேரறிஞர் அண்ணா வெற்றி பெற்றிருக்கிறார். இதெல்லாம் ஒரு செய்திகள், மிக முக்கியமான நுட்பமான செய்திகள், நிறைய பேருக்கு தெரியாத செய்திகள். அத்தகைய சிறப்புக்குரிய அண்ணா தொடர்ந்து
கவியரங்கம் துறை நல்ல சிறப்பான கவிதை கொடுத்தீங்களம்மா. தாரகையம்மா சிறப்பாக கொடுத்தீர்கள். வாழ்த்துக்களம்மா. நன்றி ஐயா, மிக்க நன்றி. நிறைய நுட்பமான சான்று செய்திகள் நிறைய இருக்கு. அடுத்து தமிழரசு செங்கோட்டை என்பது தமிழரசு ஆனது ஏப்ரல் 14, 1967 அன்று என்ற செய்தியோடு திரு லாசாப்பா அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள் ஐயா. வணக்கம் பாருங்க. வணக்கம் பாருங்க. கேக்குதுங்களா? கூறுங்கள், கவிதை கூறுங்கள். பேரறிஞர் அண்ணா இருமொழியில் முனைவரே, கருமொழியின் காவலரே, பிறமொழியில் வாசகரே, அறமொழியின் பேரறிஞரே, சூரியன் உறங்கினும் உறங்காது சுடர்விடும் தமிழகத்தின் அணையா விளக்கு நீ, மெரினா வற்றினும் வற்றாது வாரி வழங்கும் இலக்கியத்தின் மகா சமுத்திரம் நீ, நிலவு ஒளி வீசினும் குரல் ஒளியால் மக்கள் மனம் கவர்ந்த பேரொளி நீ, காற்றில் மரம் ஆடினும் மனமாடாது ஒருவனே தேவன் என வாழ்ந்த ஆலமரம் நீ, நம்மினம் வாழும் தேசமெல்லாம் கலந்திருப்பாய், மலர்ந்திருப்பாய், தமிழாய், தமிழனாய், வாலிய வாலியவே நின் புகழ். லாசாப்பா. நன்றி, வணக்கங்க ஐயா. நன்றி நன்றி, மிக்க நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியிலே மிகவும் புதியவராக இருந்திருக்கிறார். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுடைய செயற்குழு உறுப்பினர் ஒருவரான பன்னாட்டு கவிதை போட்டி நிகழ்ச்சியின் பொறுப்பாளராக திகழக்கூடிய கவிஞர் சந்திரசேகரன் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். பெங்களூரை சேர்ந்த இளைஞர் லாசாப்பா அவர்கள் இன்றைக்கு முதன்முறையாக நம்மோடு இணைந்து அண்ணாவை பற்றிய ஒரு நல்ல கவிதை, இரு மொழியில் முனைவர், பிற மொழியும் தெரியும், அடைமொழியில் வல்லவர் என்று சிறப்பாக ஒரு கவிதை தொடங்கி கவிதை கொடுத்தார்கள். வணக்கம் தம்பி, நன்றாக கவிதை வாசித்தீர்கள். தொடரட்டும் உங்கள் பயணம். நன்றி, வணக்கம். நன்றிங்க. நன்றி. அதாவது ஜூலை மாதம் 18, 1968 அன்று தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட செய்தியோடு நாம் அடுத்து அழைப்பது கமலாவை. வாருங்கள் அம்மா, கவிதை தாருங்கள். இன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவரா மையன் திருவள்ளுவரை வணங்கி செயலரா பாவேந்தர் பாரதிதாசனை வணங்குகிறேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா திரு நீலகண்டன் ஐயாவிற்கு வணக்கம் மற்றும் கவி தலைமை திரு சண்முகம் ஐயாவிற்கு வணக்கம். கவிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கவிதைக்குள் நுழைகிறேன். பேரறிஞர் அண்ணா. கல்விக்கு புகழ்சேர் காஞ்சியில் பிறந்தவர், கல்வியின் மேன்மை கருத்தாய் உணர்ந்தார், வறுமை வாழ்விலும் வளமை படிப்பில் வருத்தம் கொள்ளாமல் வளர்ந்த எண்ணம், தமிழுடன் ஆங்கிலம் தரமாய் கற்றவர், தமிழில் பேச்சாற்றல் தடையின்றி சரளமாய், அடுக்கு மொழியில் அளவற்ற பேச்சால் அனைவர் மனதிலும் அறிவால் நிறைந்தவர், எழுதுதலில் வன்மை எழுதினாய் வசனங்கள், எழுத்தில் பளிச்சென எண்ணிடல் முற்போக்கு, இளவயது முதலே இயல்பாய் தெருக்கூத்து, இன்ன பிறவற்றிலே இருந்தது ஈர்ப்புதான், சீர்திருத்த கருத்துக்களை சிறப்பாய் முன்மொழிவு, சீரிய முயற்சி வெளிப்பாடு சிந்திக்கும் நாடகங்கள், கருத்தாய் வசனங்கள் கதையாய் திரைப்படம், கருத்துக்கள் செறிவின் களமாய் பத்திரிகை, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மொழிந்தார், கடைபிடிக்க வேண்டிய கருத்தாய் மூன்றுமே, மக்கள் நலம்பெற மாண்பாய் அரசியல், மனிதநேய விதைகள் மாண்புற பண்பாடு, இந்தி மொழி எதிர்ப்பு இன்ன பிறர் ஒருங்கிணைவு, இந்திய அரசியலில் இணக்கம் பெருமிதம், தமிழ்நாடு எனும் பெயர் தழைத்திடல் உணர்வாள், தன் புகழ் வரலாற்றில் தடம் பதித்த பேரறிஞர். நன்றி ஐயா, வணக்கம். மிக சிறப்புமா, நன்றி. நன்றி. தன் புகழ் வரலாற்றில் தடம் பதித்த பேரறிஞர் என்ற கவிதையை நிறைவு செய்தார். அண்ணா செய்த சாதனைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டார். பேரறிஞர் அண்ணாவும் அவருடைய தோழர்களும் இணைந்து பெரியாருடைய இயக்கத்திலிருந்து பிரிந்து வந்து தனியாக ஒரு இயக்கம் ஆரம்பித்து விடுகிறார்கள்.
பெரியாருக்கு கோபம் வந்து விட்டது. நம்ம கிட்ட இருக்க பசங்க வெளியில போயிட்டானுங்களா, என்ன பண்றது? அவருக்கு ஒரு கோபம். அவர் மூத்தவர், இவர்களை காட்டில வயதில் ரொம்ப மிகவும் மூத்தவர். அப்படிப்பட்டவருக்கு கோபம் வந்த உடனே அவரு வயதானவர் ஏதோ ஒன்று சொல்லிடுறாரு. கண்ணீர் துளிகள் சொல்லி இவங்க சொல்லிடுறாரு. யார? இந்த பெரியார் இயக்கத்தை விட்டு திராவிடர் கழகத்தை விட்டு வெளியேறி திராவிட முன்னேற்ற கழகம் என்று அமைத்துக் கொண்ட பேரறிஞர் அண்ணாவையும் அவருடைய தோழர்களையும் கண்ணீர் துளிகள் என்று கூறிவிடுகிறார். இதே அண்ணாதுரை இவர் சொன்ன அந்த கண்ணீர் துளிகள் எல்லாம் சேர்ந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து விடுகிறார்கள். 1967ஆம் ஆண்டு தேர்தலிலே வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் பேரறிஞர் அண்ணாவினுடைய தலைமையிலே அவர் முதலமைச்சராக ஆகி ஆட்சி பொறுப்புக்கு வந்து விடுகிறார்கள். என்ன செய்திருக்க வேண்டும் இவர்கள்? ஏதோ செய்திருக்க வேண்டும். ஆனால் பேரறிஞர் அண்ணா என்ன செய்கிறார்? நேரடியாக அங்கிருந்து கிளம்பி பெரியாருடைய இல்லத்துக்கு செல்கிறார். சென்று பெரியாரிடம், இந்த ஆட்சி உங்களுடைய ஆட்சி, இந்த ஆட்சியை உங்களுக்கு நாங்க காணிக்கையாக்குகிறோம் என்று சொல்லி தன்னுடைய பெருந்தன்மையை காட்டுகிறார். அங்கதான் அண்ணா நிற்கிறார். தன்னை இகழ்ந்தவர்களையும் தன்னை வெறுத்தவர்களையும் கூட வெறுக்காமல் இருக்கிறார். அந்த ஒரு காரணத்தால் தான் அண்ணாதுரை அமெரிக்காவுக்கு சென்ற போது அங்கிருந்த அமெரிக்காவுடைய ஜனாதிபதி அவரை பார்க்க மறுத்து விடுகிறார். நேரம் கொடுக்கவில்லை என்று சொன்ன உடனே இந்த செய்தி அப்போது முதலமைச்சராக இருந்த காமராஜருடைய செய்திகளுக்கு வருகிறது. அப்போது அண்ணா முதலமைச்சர் ஆகவில்லை. என்ன செய்கிறார் இவர்? அதே ஜனாதிபதி இந்தியாவுக்கு வருகிறார். காமராஜரை பார்க்க வேண்டும் என்று கேட்டபோது, என்னால் பார்க்க முடியாது என்று சொல்லுவேன். ஏன் பார்க்கலன்னு கேட்கிற போது, என் ஊருக்கார அண்ணாதுரை வந்தா அவரை பார்க்கல, அவருக்கு நான் பார்க்கணும், என் ஊருக்காரன் அவர் பார்க்கல, நான் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தோடு சிந்தனையோடு காமராஜர் இருந்திருக்கிறார். அதெல்லாம் கடைசி வரையிலும் காமராஜரை எந்த வகையிலும் குறை சொல்லாமல், தேர்தல் அரசியல் அடிப்படையில் மட்டும் அவரை குறை சொல்லியிருப்பாரே தவிர மற்றபடி இந்த வகை குறை சொல்லாமல், அதுதான் மாற்றான் தோற்றத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்கிறார் அந்த கருத்தினுடைய தான் சொன்ன கருத்து அடிப்படையில பேரறிஞர் அண்ணா அவர்கள் நின்றிருக்கிறார். அதே போல பேரறிஞர் அண்ணாவை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு தான் வாழ்ந்த அந்த மிக குறுகிய காலமாகிய, அந்த முதலமைச்சராக வாழ்ந்த அந்த குறுகிய காலமாகிய அந்த 1.25 ஆண்டு 2 ஆண்டு தான் அவர் இருந்தார் முதலமைச்சரா. அந்த 1.25 2 வருடம் கூட நிறைவடையல, அதுக்கு முன்பாக இறந்து விடுறார். ஒரு வருடம் 10 மாதத்துக்குள்ள அவர் இறந்துடுறார். அந்த காலத்திற்குள்ளாக ஒரு முதலமைச்சர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி மக்களிடம் பண்பாக பழங்க வேண்டும், எதிரிடம் எப்படி பேச வேண்டும் என்பதை இந்திய அரசியல் நாகரிகத்தை இந்தியாவுக்கே கற்றுக் கொடுத்தவராக அவரை மிஞ்சக்குழுவில் யாரும் இல்லை என்பதுதான் உண்மை. மிகவும் சிறப்பு. அடுத்தவள் அறியுங்க. வாழ்ந்தவன் அகிலம் இயக்கும் எங்கள் அறிஞர் அண்ணா, அகிலம் இயக்கும் எங்கள் அறிஞர் அண்ணா. முகிர்ந்த மலரோ முல்லை சரமோ முதிர்ந்த அறிவின் எடுத்து சுடரோ. எங்கள் அண்ணா முதிர்ந்த மலரோ முல்லை சரமோ முதிர்ந்த அறிவின் எடுத்து சுடரோ. முனைந்து நின்றே முரங்களை உடைத்து எறிந்தவன், முந்தியோர் நினைவாக வாய்ந்தவன். செய்தவை யாவும் செம்மொழி சிறக்க, செய்தவை யாவும் செம்மொழி சிறக்க. சென்றோர் செய்யா செய்யும் தனை செவ்வனே ஆற்றி சொற்போர் தனியே சிந்தையை தீட்டி செவ்வானில் பறந்தவன். படைத்தவை யாவும் பாவரர் சிறைக்க, படைத்தவை யாவும் பாவரர் சிறக்க. படித்தே பலரும் பண்புடன் நடக்க, படித்தே பலரும் பண்புடன் நடக்க. படித்தோர் முகத்திரில் பதித்திடும் கரியென பண்பாருக்கு பயத்தினை தந்தவன். தந்தை உலகோ தரமாய் தர, தந்தை பெரியார் தரத்தினில் நடந்து, தம்பி கலைஞர் தடையும் இணைந்து தாயம் சிறக்க தரணியில் வாழ்ந்தவன். நீயே ஏழையின் பங்காளன், நீயே ஏழையின் நெருங்கிய நண்பன்,
நிறைந்தே மருகும் நிம்மதி தந்தோன். நாவினில் பிறந்த தமிழ்நாடு சொல்லால் அதையே தமிழ்நாடு என்று ஆக்கி நாடுகள் போற்றி நன்மதிப்பை பெற்றவன். எளிய உள்ளத்தின் ஏற்ற சிந்தனை இனிதே இயற்றிய இனிய நற்றமிழ் இதயம் குளிர இருப்போன் படிக்க இதயமாய் செய்தவன் எவர்தான் எங்கள் அறிஞர் அண்ணா. உன் நாமம் வாழ்க, வளர்க நின் புகழ். வாய்ப்பளித்தவர்கள் நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. அருமையான கவிதை வழங்கினார் கவிஞர் பரணி அவர்கள். சென்னை அடுத்துள்ள அம்பத்தூரிலே வசிக்கும் இவர் பல நிகழ்வுகளிலும் பங்கேற்பவர், நேரடி நிகழ்ச்சிகள் பலவற்றில் பங்கேற்பவர். இணையம் போன்றவற்றில் வருவது அவர் வயது காரணமாக அவருக்கு சில தெரியவில்லை என்று சொன்னாலும் கூட மிகச் சிறப்பான கவிஞர், பல இதழ்களிலும் எழுதி கொண்டிருப்பவர். நேற்று முன்தினம் கூட அவரை ஒரு நிகழ்ச்சியிலே சந்தித்து அவரோடு அளவலாவி மகிழ்ந்தேன். இனிய நண்பர், உரிமையோடு என்னிடம் கோபித்துக் கொள்ளக்கூடியவர், நானும் உரிமையோடு கோபித்துக் கொள்ளக்கூடியவன். நாங்கள் இருவரும் சற்றேறக்குரிய ஒத்த வயதினர். எங்களுடைய நட்பு என்று மாறாதாக இருக்கும். பரணி ஐயா அவர்கள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று கவிதை வழங்கியதற்காக நம்முடைய நன்றிகளை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய கவிதையை பொறுத்தவரை எப்போதுமே ஒரு சிறப்பாக கவிதை எழுதக்கூடியவர், எப்போதுமே ஒரு சிறப்பாக கவிதை எழுதக்கூடியவர். இப்போதும் அதுபோல் ஒரு நல்ல ஒரு கவிதையை எழுதி கொண்டு வந்து இன்றைக்கு இங்கே வாசித்து நம்முடைய கவியரங்கத்திற்கு சிறப்பு சேர்த்திருக்கிறார். அகவையில் முதிர்ந்தவர், அறிவிலும் முதிர்ந்தவர். பம்பாய் தமிழ்ச்சங்கத்திலே பல ஆண்டு காலம் செயலாளராக தனது பங்களிப்பை அளித்த பெருமைக்குரியவர். அந்த வகையிலே எல்லா வகையிலும் சிறப்புக்குரியவர் கவிஞர் பரணி அவர்கள். ஐயாவை வணங்கி உங்களுடைய கவிதை இங்கே வந்து கொடுத்ததற்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா, வணக்கம் ஐயா. மிக்க நாட்டின் முதல்வராக இருந்த பேரறிஞர் அண்ணாவை பற்றி கவிதை பாட வாருங்கள் திரு கவிஞர் நா. மாசித்துரை அவர்களே. கவிஞர் முனைவர் நா. மாசித்துரை அவர்கள் பழனியைச் சேர்ந்தவர். முதுநிலை தமிழாசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். மிகச்சிறந்த கவிஞராக திகழக்கூடியவர். அண்ணாவுடைய கொள்கையிலும் கோட்பாடு தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர். பாருங்கள் ஐயா, உங்கள் கவிதை தாருங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை தொழுது, செயலராம் பாரதிதாசனை வணங்கி, அன்னை தமிழை அகிலமெங்கும் அதிர வைத்துக் கொண்டிருக்கும் ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களையும் வணங்கி, சிவகாமி சண்முக சுந்தரம் அம்மா அவர்களையும் வணங்கி என் கவிதைக்குள் நுழைகின்றேன். பேரறிஞர் அண்ணாவின் அற்புதங்கள். தமிழ் சமுதாயத்தை தலைநிமிர வைத்த தன்னிகரல்லா தமிழர் அவர். தமிழ் சமுதாயத்தை தலைநிமிர வைத்த தன்னிகரல்லா தமிழர் அவர். படைப்புகளை மக்களுக்கு பாடமாக்கிய பன்முக சிந்தனை சிற்பியவர். படைப்புகளை மக்களுக்கு பாடமாக்கிய பன்முக சிந்தனை சிற்பியவர். புன்னகை தவழும் முகத்தாலே பெரியாரின் தன்மான தளபதியானவர் அவர். புன்னகை தவழும் முகத்தாலே பெரியாரின் தன்மான தளபதியானவர் அவர். கலைகளை வார்த்தெடுக்கும் கண்ணியமிக்க கலையுலகின் கடமை காவலர் அவர். கலைகளை வார்த்தெடுக்கும் கண்ணியமிக்க கலையுலகின் கடமை காவலர் அவர். திரையுலகம் சீர்பெற்று மிளிரவே திரையுலகில் திருப்புமுனையை உருவாக்கிய திரை சிற்பியவர். திரையுலகம் சீர்பெற்று மிளிரவே திரையுலகை திருப்புமுனையை உருவாக்கிய திரை சிற்பியவர். சாதி மத பேதங்களை சாடி நின்று சாதனை பல நிகழ்த்திய சாதனை நாயகர் அவர். சாதி மத பேதங்களை சாடி நின்று சாதனைகள் பல நிகழ்த்திய சாதனை நாயகர் அவர். ஏடறியா மக்களுக்கு இன்பம் தரும் 7 இசைகளை எடுத்து எம்பிய 7 இசை மன்னர் அவர். ஏடறியா மக்களுக்கு இன்பம் தரும் 7 இசைகளை
எடுத்து எம்பிய ஏலிசை மன்னர் அவர். எழுத்துலகை கிறங்கடித்த எழுஞாயிறின் இசை ஞானியானவர் அவர். எழுத்துலகை கிறங்கடித்த எழுஞாயிறின் இசை ஞானி அவர். இரும்பு இதயம் கொண்ட அண்ணா அவர்கள் இடைத்தட்டு மக்களின் இன்னல் தீர்த்த இன்ப கவிஞர் அவர். இரும்பு இதயம் கொண்ட அண்ணா அவர்கள் இடைத்தட்டு மக்களின் இன்னல் தீர்த்த இன்ப கவிஞர் அவர். பத்திரிகை, கட்டுரை, கவிதைகள், கடிதங்கள், தலையங்கம், நெடுங்கதை, திறனாய்வு, நாடகம், உரையாடல், திரைப்படம், மேடை பேச்சு, கேலி சித்திரம், மொழிபெயர்ப்புகளில் தடம் பதித்த தன்னார்வவாதி அவர். பத்திரிகை, கட்டுரை, கடிதங்கள், தலையங்கம், நெடுங்கதை, திறனாய்வு, நாடகம், உரையாடல், திரைப்படம், மேடை பேச்சு, கேலி சித்திரம், மொழிபெயர்ப்புகளில் தடம் பதித்த தன்னார்வவாதி அவர். கட்டிலடங்கா கவிதை ஓமைகளை மலைவீல் அருவியாக மொழிந்தவர் அவர். கட்டிலடங்கா கவிதை ஓமைகளை மலைவீல் அருவியாக மொழிந்தவர் அவர். சங்க இலக்கியங்களின் சாரத்தை சாதுரியமான நுட்பத்தால் எடுத்துரைத்த எழுஞாயிறு அவர். சங்க இலக்கியங்களின் சாரத்தை சாதுரியமான நுட்பத்தால் எடுத்துரைத்த எழுஞாயிறு அவர். பகுத்தறிவு, சமதரும, சுயமரியாதைகளை படிம கவிஞர்களாக பாடிய பாவலர் அவர். பகுத்தறிவு, சமதரும, சுயமரியாதையை படிம கவிஞனாக பாடிய பாவலர் அவர். சிறைப்பட்ட வெந்தாடி வேந்தருக்கு புறாவை தூதனுப்பிய புன் பான்மை கவிஞர் அவர். சிறைப்பட்ட வெந்தாடி வேந்தருக்கு புறாவை தூதனுப்பிய பான்மை கவிஞர் அவர். கண் சிமிற்றும் காலங்களில் கையூட்டு பெறுவதை கோழைத்தனம் என்று கூறும் கொள்கை கவிஞர் அவர். கோழைத்தனம் என்று கூறும் கொள்கை கவிஞர் அவர். ஏழை மக்களிடம் உள்ள ஏற்ற தாழ்வுகளை விளக்கிட பேரண்டமாக பிரதி வலித்தவர் அவர். ஏழை மக்களிடம் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை விளக்கிட பேரண்டமாக பிரதி வலித்தவர் அவர். நேர்மையான எண்ணங்கள் இருப்பின் நெடுது நாள் வாழலாம் என்று கூறிய நேர்மை கவிஞர் அவர். நேர்மையான எண்ணங்கள் இருப்பின் நெடுது நாள் வாழலாம் என்று கூறிய நேர்மை கவிஞர் அவர். புத்திரர்களை கொல்லும் புத்தி இல்லாத உலகோர்க்கு புத்தியை புகட்டும் புரட்சி கவிஞர் அவர். புத்திரர்களை கொல்லும் புத்தி இல்லாத உலகோர்க்கு புத்தியை புகட்டும் புரட்சி கவிஞர் அவர். ஊர்க்குடிகளை கெடுக்கும் ஊதாரிகளின் உண்மை நிலையை அறிய வைத்த உத்தம கவிஞர் அவர். ஊர்க்குடிகளை கெடுக்கும் ஊதாரிகளின் உண்மை நிலையை அறிய வைத்த உத்தம கவிஞர் அவர். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. மிக்க நன்றி ஐயா, சிறப்பாக இருந்தது. அருமையான கவிதை கொடுத்தீர்கள். பேரறிஞர் அண்ணாவை பொறுத்தவரை அவர் ஒரு அறிஞர் என்று சொல்ல கேட்டு அறிந்திருக்கிறேன். அவர் ஒரு நாடக ஆசிரியர், கலைத்துறையை சொல்லுங்க, நாடக ஆசிரியர் என்று அறிந்திருக்கிறேன். வசனங்கள் எழுதியிருக்கார், நாடக வசனங்கள் எழுதியிருக்கிறார். எனக்கு தெரிந்தவர் ஏதோ பெரிதாக பாடல்கள் எழுதியது போல் தெரியவில்லை. ஆனால் கவிஞர் குறிப்பிடுவது போல வரிக்கு வரி அவரை கவிஞர் என்று குறிப்பிட்டிருந்தார். ஒருவேளை அறிஞர் என்று சொல்வதற்கு பதிலாக கவிஞர் என்ற அவசரத்திலே சொல்லிவிட்டாரா என்னவென்று தெரியவில்லை. சிறுகதை எழுதியிருக்கிறார், நாடகங்கள் எழுதியிருக்கிறார், நாவல்கள் எழுதியிருக்கிறார், கட்டுரைகள் எழுதியிருக்கிறார், கற்பனைகள் எழுதியிருக்கிறார். பேசுகிற பொழுதே கவிதை நடையிலே பேசியிருக்கிறார். அவருடைய நூல்களை படிக்கிற பொழுது அடுக்கு மொழியிலே அவர் பேசிய பேச்சு நூல்கள், அதாவது சொற்பொழிவுகளை எல்லாம் நூலாக்குவார்கள். அது மாதிரி நூல்களை படிக்கிற பொழுது நமக்கு எழுச்சி கூட்டு ஊட்டக்கூடிய வகையிலே கருத்துக்களை எடுத்து வைப்பார். பேரறிஞர் அண்ணா எழுதிய நூல்களில் ஒன்று அறப்போராட்டம் என்ற ஒரு நூல் இருக்கிறது. இந்திய எதிர்ப்பு குறித்து அப்போதைய சென்னை மாகாணத்துடைய முதலமைச்சராக இருந்த ராஜாஜி அவருடைய கருத்துக்களுக்கு எதிராக ராஜாஜி எதிர்த்து எழுதிய ஒரு நூல்.
எழுதிய நூல் அல்ல, பேச்சு, ஒரு மேடை பேச்சு. அது ஒரு 30, 35 பக்கம், 40 பக்கம் இருக்கும் அந்த புத்தகம். அறப்போராட்டம் என்ற ஒரு நூல். அந்த ஒரு நூலை நீங்கள் முழுமையாக படித்தாலே போதும், பேச்சாற்றல் உங்களுக்கு எளிதில் வந்துவிடும். அந்த ஒரு நூல் படிச்சாலே போதும், உங்களுக்கு பேச்சாற்றல் வரும். அந்த அளவுக்கு அதுல சொற்களை அள்ளி வீசி இருப்பார். அந்த சுழன்று சுழன்று அடிப்பாங்க சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த சிலம்பாட்டத்துல அந்த மாதிரி சுழன்று சுழன்று அடித்திருப்பார் அந்த பேச்சில். அத்தகைய வீரியமான பேச்சுக்கு சொந்தக்காரர் பேரறிஞர். அதான் எழுதி வைத்துக் கொண்டு படிப்பது, குறிப்பு வைத்துக் கொண்டு பேசுவது அதெல்லாம் கிடையாது. எதுவுமே இல்லாமல் அந்த அடுக்குமொழி நடையிலே அடுக்கடுக்கான கருத்துக்களை ஒவ்வொன்றாக சாதாரண பாமர மகனுக்கும் புரிகிற வகையில பெரிய பெரிய தத்துவங்களை எல்லாம் எடுத்து சொல்லக்கூடியதுல வல்லவாய் வாய்ந்தவர் பேரறிஞர். மிகப்பெரிய தத்துவமாக இருக்கும். அது மிக எளிய நடையிலே ஆங்காங்கே பெரும் அறிஞர்களுடைய கருத்துக்களை எல்லாம் முன்வைத்து அதையெல்லாம் எதையுமே குறிப்பு வைத்துக் கொண்டிருக்க மாட்டார். எல்லாம் மூளையிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். எந்த குறிப்பேட்டை பார்க்காமல் பேசக்கூடிய வல்லமை மிக்கவர். பேசுனா ஒரு 5 நிமிடம் பேசுவோம், 2 நிமிடம் அல்ல, 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் பேசுவார். 2 மணி நேரமும் ஒரு சின்ன குறிப்பும் இல்லாமல் அள்ளி அள்ளி கருத்துக்களை தெளிப்பார். ஒரு கருத்தையும் நாம் குறை சொல்லிவிட முடியாது, எதையும் நாம் மறுத்து பேசிவிட முடியாது. அந்த அளவுக்கு வன்மையான பேச்சுக்கு சொந்தக்காரர் பேரறிஞர். அவருடைய எழுத்துக்களுடைய நூல்கள் எல்லாம் படித்தவர்களுக்கு தெரியும். நான் சொன்ன அறப்போராட்டம் என்கிற ஒரு நூல் சின்ன நூல் தான், இன்றைக்கும் அது கிடைக்கிறது. அந்த ஒரு புத்தகம் 48 பக்கம் தான் இருக்கும். அந்த புத்தகம் அடிப்படையாக ஒரு நூலை படித்தாலே போதும் உங்களுக்கு பேச்சாற்றல் என்பது எளிதில் வந்துவிடும். அந்த அளவுக்கு அதுல மிகச்சிறந்த எழுத்தாளராக, நாடக ஆசிரியராக விளங்கியவர் பேரறிஞர் அண்ணா. அவரை பற்றி மிக அற்புதமாக அவருடைய பல முகங்களையும் இங்கே எடுத்துக்காட்டினார் கவிஞர் அண்ணா மாற்றுத்துறை அவர்கள். சிறப்பையா. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு அவருக்கு தெரியும், எனக்கு இவருக்கு. நான் ரொம்ப சின்ன வயசுல இருந்த போது, என்ன வயசுனா ஒரு 5-6 வயசு இருந்த போது, என்னுடைய பெரியப்பா திருமணத்துக்கு சென்றார். அது எப்படி உன் பெரியப்பா திருமணம் நீ போவான்னு கேட்கலாம். இல்ல, பெரியப்பான்னா அவர் வந்து எங்க தாத்தாவோட அண்ணன் மகன், தம்பி மகன் அந்த மாதிரி. ஆனா எங்க அப்பாவை காட்டிலும் ஒரு 20 நாள் 25 நாள் மூத்தவர். எங்க அப்பாவுக்கு முதல்ல திருமணமாகி நான் பிறந்துட்டேன். அதுக்கப்புறமா தான் அவர் திருமணமாச்சு. அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டராக தன்னை அமைத்து கூட திருமணம் அவர் கவலைப்படாமல் இருந்தார். அவரு பிற்பாடு தாமதமான நேரத்தில் அவருக்கு திருமணமாச்சு. பாலுன்னு பேர். அவருடைய திருமணத்துக்கு போயிருந்தோம். அவருடைய திருமணம் தான் அன்றைக்கு சீர்திருத்த திருமணம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களை அழைத்து ஒரு திருமணம் செய்கிறார்கள். திருமணத்திலே வந்தவர்களை பெயர்களை சொன்னால் நீங்கள் எல்லாம் உண்மையிலேயே நானே அறிந்து விடுகின்றேன். பேரறிஞர் அண்ணா, கலைஞர் மு கருணாநிதி, நாவலர் நெடுஞ்செழியன், பேராசிரியர் அன்பழகன், இது 3 முதல்வர்கள். நாவலர் நெடுஞ்செழியன் ஒரு முதல்வர், பேரறிஞர் அண்ணா ஒரு முதல்வர், கலைஞர் மு கருணாநிதி ஒரு முதல்வர். 3 பேருமே முதல்வராக இருந்தவர். பேராசிரியர் அன்பழகன், இப்படி இவர்கள்லாம் வந்திருக்கக்கூடிய மதியழகன் போனா மதியழகன் வரல, மற்ற நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதுல அப்பெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா, பந்தியில உட்கார்ந்துக்கிற போது இந்த சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்க, பாதி இனிப்பு வைப்பாங்க. இந்த இனிப்புல பாதி தான் வைப்பாங்க. சின்ன பசங்களை சின்ன இலை போடுவாங்க, பாதி இனிப்பு வைப்பாங்க, அப்பளம் வைக்க மாட்டாங்க. இப்படிலாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு காலம் இருந்து அப்போ நாங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். நானும் எங்க அம்மாலாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். எனக்கு அப்பளம் வைக்காத போயிட்டாங்க. அதனால நான் என்ன பண்ணேன், அந்த பந்தியை விட்டு எழுந்திருக்கல. நான் அடம் பிடிச்சி பந்தியிலே உட்காந்துருக்கேன். எனக்கு அப்பளம் வந்தாலும் நான் எழுந்திருப்பேன், உட்காந்துட்டேன். அடுத்த பந்தியில இந்த தலைவர்கள்லாம் சாப்பிட வர்றாங்க. அந்த நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இது உண்மையிலேயே ஒரு ஏதோ பொய்யெல்லாம் கிடையாது. இது ஒரு அரிய காட்சி. அதை என்னுடைய மூத்தவர்கள் கேட்டா சொல்லுவாங்க. எங்க வீட்டுல எனக்கு இந்த பக்கத்துல அண்ணாதுரை,
அண்ணாதுரைக்கு பக்கத்துல கலைஞர் மு கருணாநிதி, எனக்கு இந்த பக்கத்துல நாவல் நெடுஞ்செழியன், அதுக்கப்புறம் அன்பழகன், இப்படி தலைவர்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. 3 முதல்வர்கள், ஒரு நிதி அமைச்சர், கல்வி அமைச்சராக இருந்தவர், இப்படிலாம் நிறைய பேர் உட்கார்ந்துட்டு அந்த வரிசையில அப்படியே உட்காந்து நடுப்புற நான் மட்டும் உட்கார்ந்துட்டு இருக்கேன். இந்த போன பந்தியில போட்ட இலையை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன் தேர்ந்தெடுக்காம. என்னன்னு கேட்டா எல்லாம் கேட்டாங்க. என்னன்னு கேட்டோம். எங்க அப்பா வந்தாரு. எங்க அப்பா அந்த இயக்கத்தோட இணைஞ்சவரு. எல்லாம் வந்தாரு, வணக்கம்லாம் சொன்னாரு. சொல்லிட்டு என்ன என் பையன் தான் அப்படின்னாரு. என்ன பிரச்சனை கேட்டாரு. அப்பளம் வைக்கலன்னு, ஒரு அப்பளம் வைக்கலையா அப்படின்னாங்க. பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய தன் இலையிலே வைத்த அப்பளத்தை எடுத்து எனக்கு கொடுத்தார். அந்த அப்பளத்தை வாங்கி கொண்டுதான் நான் எழுந்தேன். ஒரு முதல்வரிடமிருந்து அப்பளம் வாங்கிய பெருமைக்குரியவன் நான். இந்த பக்கத்துல இன்னொரு முதல்வர், இந்த பக்கத்துல ஒரு முதல்வர், இப்படி நிறைய பேர் உட்கார்ந்துக்கூடிய ஒரு அவை. இது நான் சொல்றது ஒரு 1962, 63 அந்த காலம். நீண்ட நாட்களாக அந்த அழைப்புகள் கூட வைத்திருந்தோம், வீட்டில வைத்திருந்தேன். பிற்பாடு இந்த வெள்ளம் வந்த போது அது பாழாகி போனது, இப்படி போய்விட்டது. அத்தகைய ஒரு இன்றைக்கு நினைத்தாலும் அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கிறது. நான் ரொம்ப சின்ன பையன், எனக்கு தெரியாது. உட்கார்ந்துருக்க அண்ணாலாம் எனக்கு தெரியாது. பிற்பாடுதான் எனக்கு தெரியாது. அண்ணா தான் உட்கார்ந்துருக்காங்க, நெடுஞ்செழியன் உட்கார்ந்துருக்காங்க, அந்த பக்கம் கலைஞர் உட்கார்ந்துருக்கான்ற செய்தி எனக்கு அப்புறமா தான் தெரியும். அந்த வகையில அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. சென்னையில மருந்து கடைங்கன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு சோலைக்கு பக்கத்துல மருந்து கடைங்கன்னு பேரு. அந்த இடத்துல அன்றைக்கு பேரறிஞர் அண்ணா போன்றவங்களாம் பஸ்ல தான் வருவாங்க. அதிகபட்சமாக அவர்கள் வரக்கூடிய மிக விலை உயர்ந்த வாகனம் அப்படின்னு சொன்னா அது ரிக்ஷா வாகனமா இருக்கும். சைக்கிள் ரிக்ஷான்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல கை ரிக்ஷான்னு சொல்லுவாங்க. கை ரிக்ஷா, சைக்கிள் ரிக்ஷாவில் வருவாங்க. சைக்கிள்ல வருவார். கலைஞர்லாம் சைக்கிள்ல தான் வருவாரு. பேராசா சைக்கிள்ல வருவாரு. அந்த மாதிரி ஒரு காலகட்டம். அண்ணா சைக்கிள்ல வர மாட்டார். அண்ணா இந்த மாதிரி ரிக்ஷாவில் வருவாரு. இல்லை ஒரு சைக்கிளுக்கு பின்னாடி கூட உட்காந்துட்டு வருவாரு. அந்த மாதிரியான ஒரு காலம். இந்த காலத்தில் அவரெல்லாம் வந்தார்கள். எங்களுடைய இல்ல திருமணத்தில் என்னுடைய பெரியப்பாவுடைய பாலுன்னு பேர் ஒரு பேரு. பிற்பாடு அவரு மாநகராட்சி மன்ற உறுப்பினர் சென்னையில அவருடைய திருமணத்துக்கு வந்திருந்தார். இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு சுவையான செய்தியை இன்றைக்கு சொல்லிக்கொள்ள இந்த நிகழ்ச்சி வாய்ப்பளித்தது மிகவும் நன்றி. தொடரட்டும் ஐயா கவியானந்த். நன்றி. மிகச் சிறப்பாக உங்கள் அனுபவத்தை பகிர்ந்தீர்கள். மிகவும் சிறப்பாக இருந்தது. தந்தை பெரியார் அவர்கள் சுதந்திர தினத்தை கருப்பு தினமாக அறிவித்தார். அது அந்த இருந்து வேறுபட்டு மாறுபட்டு அண்ணாதுரையின் பெரியாரின் நட்பில் விரிசல் ஏற்பட்டது என்ற செய்தியோடு நான் ஆனந்தி தீனதயாளன் அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள். ஐயா, அவங்க இல்லாட்டினா நான் வாசிக்கலாமா? திருச்சியிலிருந்து திருமதி சரஸ்வதி ஐயப்பன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வாருங்களாமா, உங்கள் கவிதை தாருங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவாம் திருவள்ளுவரை வணங்கி செயலாளர் பாரதிதாசனை வணங்கி பாரதி மைந்தன் திரு நீலகண்டன் ஐயா அவர்களை வணங்கி நடுவரால் பணியேற்றிருக்கும் சண்முகம் அவர்களை வணங்கி இணை கவி ஆளுமைகள் அனைவரையும் வரவேற்று எனது கருத்து கவிதையை வாசிக்கிறேன். பல கோடி தமிழர்களின் தலைவனாம் இவர். அண்ணாவின் வாழ்க்கை பல்சுவை வித்தகராம். இளம் வயதிலிருந்தே தமிழ் மொழியில் புலமை பெற்றவராம். காஞ்சிபுரத்தில் நடராஜன் பங்காரு அம்மையாருக்கு மகனாக பிறந்தவராம். இளம் வயதிலேயே அரசியல் ஆர்வம் கொண்டவராம். பெரியாரின் திராவிட கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டவராம். பெரியாருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டினால் தனியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்தவராம். மேடை பேச்சு மற்றும் எழுத்துகளால் மக்கள் மனங்களில் இடம் பிடித்திருக்கும் அண்ணா அவர்கள் எந்த கூட்டத்தில் பேசினாலும் ஆர்வத்துடன் கேட்பாராம். அது மட்டுமல்ல, எந்த நேரம் என்றாலும் மக்கள் சோர்வுற செய்யாது தன் பேச்சாற்றலால் கட்டி போடுபவராம்.
ஒரு கூட்டத்தில் இரவு வெகு நேரம் ஆகிவிட்டதாம். அப்பொழுது அண்ணாவிற்கு பேசும் சந்தர்ப்பமாம். ஒளிவாங்கியை பிடித்த அண்ணாவோ, மாதமோ சித்திரை, நேரமோ பத்திரை, உங்களுக்கோ நித்திரை, போடுங்கள் உதயசூரியனுக்கு முத்திரை என்று அழகாக அவருடைய கவிவரிகளை சொன்னாராம். மக்கள் அனைவரும் ஆர்வத்துடன் கைத்தட்டினார்களாம். இப்படிப்பட்ட அவர் ஆங்கிலத்தில் சரளமாக பேசுபவராம். பிகாஸ் இஸ் எ கன்ஜெக்ஷன், பிகாஸ் இஸ் எ நாட் வேர்ட் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி வாயெடுத்து விட்டாராம். இப்படியான அவர் காஞ்சிபுரத்தில் ஒரு வீடு, நுங்கம்பாக்கத்தில் ஒரு வீடு அப்படின்னு விட்டு போன சொத்து மிக சொற்பமாம். முதலமைச்சராக இருந்த மாதத்தில் சென்னை நுங்கம்பாக்கம் வங்கியில் அவரோட இருப்போ 5000, மயிலாப்பூர் இந்தியன் வங்கியிலோ 5000. ஆனால் இருப்போ மக்கள் மனதில். கின்னஸ் சாதனை ஏற்பட்டது இவர் இறப்பால். வேட்டி சட்டை மட்டுமே அணிய வேண்டும், தலை சீவ மாட்டார், கண்ணாடி பார்க்க மாட்டார், மோதிரம் அணிந்தது இல்லை, கை கடிகாரம் அணிய மாட்டார். இப்படியான மிக எளிய மனிதர் இவர். ஒரே சட்டியை 2-3 நாட்கள் கூட போடுபவரான். அத்தனை வலிமையானவர். வெள்ளையான சட்டை தான் அணிந்தார். காலண்டர் கூட பார்க்க மாட்டார். கைதியாக விட்டார், ஆனாலும் முதலமைச்சர் ஆனவராம். இப்படியான அண்ணா நமக்கான எளிமையான தத்துவங்களை அதிகம் பகிர்ந்து பேரறிஞர் அண்ணா ஆனவராம். நாடகம், எழுத்து உலகில் இப்படி பல விஷயங்களை சொன்னவராம். ஒரே இரவில் ஓரிரவு என்ற நாவலை எழுதி முடித்து மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றவராம். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றிகள். அன்புடன் நட்புடன் இடம் சாருகிறேன். மகிழ்ச்சி பரவட்டும் ஐயா. நன்றிம்மா, நன்றி, வணக்கம். நிறைய செய்திகளை சுட்டிக்காட்டி பேரறிஞர் அண்ணாவை பற்றிய ஒரு கவிதையிலே அவருடைய நூல்களை பற்றியெல்லாம், அவருடைய சிறப்புகளை பற்றியெல்லாம் மிகச் சிறப்பாக எடுத்து காட்டினார். தமிழ் மட்டுமல்ல, ஆங்கிலத்திலும் அடுக்குமொழியிலே பேசக்கூடிய வல்லமை மிக்கவர். எந்த கேள்விக்கும் அவசராமல் பதில் சொல்லக்கூடிய அறிவாற்றல் மிக்கவர். அவர் முதலமைச்சரான உடனே அரசு அதிகாரிகள் அவர் வீட்டிலே 2-3 சோபாக்களை போட்டார்கள், அதாவது சாய்வு இருக்கைகள் போட்டார்கள். இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டாராம். இல்ல வந்தா உட்காரத்துக்கு. இவ்வளவு நாளா எப்படி உட்கார்ந்தாங்கன்னு கேட்டாராம். இல்லைங்க, அப்ப நீங்க சாதாரண கட்சி தலைவரா இருந்தீங்க, இப்போ முதலமைச்சர் ஆயிட்டீங்க, அதனால உங்களை பார்க்க போடுவாங்கன்னு சொல்லிட்டு அதுவரை அவர் வீட்டுல ஒரு சாய்வு இருக்கை கூட வாங்கி வைக்காத ஒரு தலைவராகத்தான் இருந்திருக்காரு. தன் வாழ்நாள்ல பெரிய அளவுக்கு எதையும் சேர்த்து வைக்கல. அவருடைய வாழ்க்கை என்பது, அவருடைய 60 ஆண்டு கால வாழ்க்கை என்பதை ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ் சமூகத்துக்காக ஒப்படைத்தவர். பேரறிஞர் அண்ணா எழுதிய பல புனைப்பெயர்கள் வைத்திருக்கிறார். அதிலே ஒரு பெயர் சௌமியன் என்பது. அந்த பெயர் ஏன் அவருக்கு வந்தது என்று சொன்னால், அவர் பிறந்த ஆண்டு சௌமிய ஆண்டு. அவர் சௌமிய ஆண்டிலே பிறந்திருக்கிறார். அதனால் அவரது சௌமியன் என்ற புனை பெயரிலும் எழுதியிருக்கிறார். என்னுடைய மகளுக்கு அந்த பொருள்படும்படியாக என்னுடைய 2வது மகளுக்கு சௌமியா என்ற பெயரை வைத்திருக்கிறேன். சௌமியா தான் அவங்க பேர். சௌமியா என்ற பெயரை பேரறிஞர் அண்ணாவினுடைய புனை பெயர், அதே நேரத்திலே அவர் பிறந்த ஆண்டு சௌமியா ஆண்டு, இதெல்லாம் குறிப்பிட்டு என்னுடைய மகளுக்கு சௌமியா என்ற பெயர் வைத்திருக்கிறேன். இன்னும் இந்த கவியரங்கத்தில் பங்கேற்று கவிதை வழங்குவதற்காக திருமதி ஆனந்தி தீனதயாளன் அவர்களும், திருமதி நல்லாசிரியர் விருது பெற்ற திருமதி அம்சவேணி செல்வராஜ் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். அவளை எல்லாம் இப்போ இந்த கவியரங்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய கவிஞர் சு. சண்முகம் அவர்கள் அழைக்க இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை வானொலி தமிழருவி, ஜெர்மனி தமிழருவி வானொலி வழியாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்புள்ளங்களுக்கும்
அதை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய இயக்குநர்கள் தமிழ்வேல் நயனை விஜயன், தமிழ்ச்சொடர் சசிகலா நயனை விஜயன் ஆகியோர்களுக்கும் சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாக பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சங்கத்தமிழ் தொலைக்காட்சியுடைய மேலாண் இயக்குனர் திருக்குறள் தொடர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடரும் இந்த கவியரங்கத்திலே தொடர்ந்து கவிதைகளை கேட்டு மகிழுங்கள். கவியரங்கத்துடைய தலைவர் கு. சண்முகம் அவர்கள் தொடர்ந்து கவிகளை அழைப்பார். வாருங்களை. வணக்கம் ஐயா. குமரி கோட்டம் குமாஸ்தாவின் மகள் என்ற நெடுங்கதைகளை எழுதிய பேரறிஞர் அண்ணா பற்றி ஆனந்தி தீனதயாளன் கவிதை வாசிக்க வருகிறார். வாருங்கள் அம்மா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழனப்பா அவர்களே, இன்று நம்மிடையே சிறப்பாக தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் சண்முகம் அவர்களே மற்றும் நம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா குடும்பத்தினரே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறுவது சென்னையிலிருந்து திருமதி ஆனந்தி தீனதயாளன். பேரறிஞர் அண்ணா காஞ்சிபுரத்தில் பிறந்தவராம், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என வாழ்ந்தவராம், பச்சையப்பன் கல்லூரியில் பயின்றவராம், பத்திரிகை துறையிலும் அரசியலிலும் ஈடுபாடு கொண்டவராம், தமிழ் ஆங்கிலம் சொற்பொழிவாற்றலில் சிறந்தவராம், முற்போக்கு சிறந்த நாடகங்களை எழுதியவராம், மேடை பேச்சாளராய் திகழ்ந்தவராம், மேதினியில் புகழ்பெற்று வாழ்ந்தவராம், சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றியவராம், தமிழக வரலாற்றில் நீங்கா இடம் பெற்றவராம், மக்கள் மனதில் நிலைத்து நிற்பவராம், மங்கா ஒளிவிளக்காய் சுடர் விடுபவராம், குடியரசு இதழில் துணையாசிரியராக பணியாற்றியவராம், விடுதலை இதழின் ஆசிரியராக இருந்தவராம், மாலைமணி இதழில் ஆசிரியராக பணிபுரிந்தவராம், காஞ்சி எனும் வார இதழ் தொடங்கி ஆசிரியராக சிறப்பு பெயர் பெற்றவராம். அவர் பிறந்த இல்லம் இன்று அவரது நினைவு இல்லம். சென்னை மெரினா கடற்கரையில் பேரறிஞர் அண்ணா நினைவிடம். அருமையாய் உருவாகியுள்ளது அண்ணா நூற்றாண்டு நூலகம். நினைவு சின்னங்களோ ஏராளம் ஏராளம். அண்ணாவை பின்பற்றி நாமும் வாழலாம், அரிய பல தொண்டுகளை நாட்டிற்கு செய்யலாம், அகில உலகம் புகழும்படி வாழ முற்படலாம், அன்பை என்றென்றும் நிலைநாட்டி செல்லலாம். அனைவருக்கும் நன்றி. நன்றி அம்மா. வணக்கம். நன்றி. சிறப்பான கவிதை சொல்லலாமா? மிகவும் சிறப்பு. மிக்க நன்றி அப்பா. அவர்கள் திருமதி ஆனந்தி தீனதயாளன் அவர்கள் ஒரு பள்ளியிலே தமிழாசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அம்மையாருடைய பள்ளிக்கு அருகில் தான் பேரறிஞர் அண்ணா படித்த பச்சையப்பன் கல்லூரி இருந்தது. இப்போது இருக்கக்கூடிய பச்சையப்பன் கல்லூரி சென்னை பெரியார் சாலையிலே பூந்தமல்லி நெடுஞ்சாலையிலே அமைந்திருக்கிறது. சென்னையிலே அது பிற்பாடு அமைந்தது. ஆனால் அண்ணா படித்த போது இருந்த கல்லூரி அதுவல்ல. சென்னை பாரிமனையிலே இப்போது இருக்கக்கூடிய பிராட்வே பேருந்து நிலையம் அல்லது தொலைபேசி இணைப்பகம் இருக்குது. அதுக்கு எதிர்த்த மாதிரி இருக்கும் ஒரு கல்லூரி, ஒரு பள்ளிக்கூடம். இப்போ வந்து பச்சையப்பன் பள்ளியாக இருக்குது, ஆண்கள் பள்ளி நினைக்கிறேன். அந்த பள்ளிக்கூடம் தான் அப்போ வந்து பச்சையப்பன் கல்லூரியாக திகழ்ந்தது. அங்குதான் படிச்சார். அந்த பள்ளியிலே அந்த கல்லூரியிலே படிக்கிற பொழுது, பச்சையப்பன் கல்லூரியிலே படிக்கிற பொழுது சுற்றிலும் இறைச்சல் மிகுந்திருக்கும். ஏனென்றால் அது வந்து மிக முக்கியமான ஒரு கடைத்தெரு, கொத்தவால் சாவடி என்று சொல்லுவார்கள். கடைத்தெரு மிக நெருக்கமாக கடைகள் அமைந்திருக்கும். மக்கள் நெருக்கமாக வாழ்ந்த ஒரு பகுதி, அப்போது நெருக்கமாக வாழ்ந்த பகுதி. இப்போதும் அந்த பகுதியில் தான் அம்மையார் ஆனந்தி தீனதயாளன் அவர்கள் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பள்ளியும் கூட அங்கு சற்றேறக்குறைய அந்த கல்லூரிக்கு பின்புறத்தில் தான் அவருடைய பள்ளி எல்லாம் அமைந்திருக்கிறது. நாளைக்கு நீங்கள் செல்லுகிற பொழுது அந்த பச்சையப்பன் கல்லூரி இருந்த இடத்தை பாருங்கள். இன்றும் அந்த பச்சையப்பன் படிக்கட்டுகள் இருக்கின்றன. அதை வைத்துத்தான் பச்சையப்பன் கல்லூரி படிக்கட்டும் தமிழ் பாடும் என்று சொல்லுவது. நீங்க அந்த கல்லூரி கட்டடத்தை பார்த்தா தெரியும். அந்த கல்லூரிக்கு நீங்க நுழையினால தரையிலிருந்து படிக்கட்டுல ஏறி போனீங்கன்னா தான் அந்த கல்லூரிக்கு மேல போக முடியும். இப்போ இருக்க பச்சையப்பன் கல்லூரியில முதல் மாடிக்கு போறதுக்கு படிக்கட்டு இருக்கு.
அந்த படிக்கட்டை சொல்லல. அண்ணாதுரை தமிழ் படிச்சார அந்த பச்சையப்பன் கல்லூரிக்கு படிக்கட்டுல யாரா போக முடியும். நீங்க அந்த அந்த கல்லூரியுடைய புகைப்படம் இருக்கும், எடுத்து பாருங்கள். பார்த்தால் உங்களுக்கு அதனுடைய பச்சையப்பன் கல்லூரி படிக்கட்டும் தமிழ் பாடும் என்பதற்கு என்ன பொருள் என்பது உங்களுக்கு புரிந்துவிடும். உண்மையிலேயே அந்த படிக்கட்டுல தான் பேரறிஞர் அண்ணா மட்டுமில்ல, பல அறிஞர் பெருமக்கள் அமர்ந்திருந்திருக்கிறார்கள். பேரறிஞர்னா ஓராண்டு பேராசிரியராக கூட பணியாற்றி இருக்கிறார், சில காலம் பணியாற்றி இருக்கிறார். அவர் BA ஹானர்ஸ் படித்தவர். BA ஹானர்ஸ், அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஹானர்ஸ்னா அது ஒரு அதிகப்படியான மதிப்பெண் வாங்கி படிப்பது. அதுக்கப்புறம் 2 தாள்களை 5 தாள்களை ஏதோ எழுதினா போதும், அவங்க MA படிக்க வேண்டியது MA பட்டம் கொடுத்துருவாங்க, முதுகலை பட்டம் கொடுத்துரும். அந்த அளவுக்கு உயர்ந்த BA ஹானர்ஸ் பாஸ் பண்ணவர். பொருளியல்ல MAவும் அதுக்கப்புறம் தமிழ்ல MAவும் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன். சிறப்பு. தொடரட்டும் கவியரங்கம். நன்றி ஐயா. பேரறிஞர் அண்ணா இறுதியாக வாசித்த புத்தகத்தின் பெயர் த சீக்ரெட் ஆஃப் நாகாஸ் என்ற புத்தகம். அதை எழுதியவர் அமித்ஷா திரிபாதி என்பவர். இந்த செய்தியோடு அம்மையார் அம்சவேணி செல்வராஜ் அவர்களை பேரறிஞர் அண்ணா பற்றி கவிதை வாசிக்க அழைக்கிறேன். வாருங்கள். சந்தனத்தை செங்கரும்பை தேனை இங்கெனக்கு வாய்ப்பளித்த தமிழின் தாயை இதயத்தால் முதல் வணக்கம் செய்தேன் வாலி. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும், கவியரங்க தலைவர் அவர்களுக்கும் மற்றும் கவி தோழமைகள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிவில் சிறந்து பண்பில் உயர்ந்து தமிழை காத்தும் தமிழர் துயர் துடைத்தும் உழைத்த தமிழரின் நெஞ்சமெல்லாம் நிறைந்த அறிஞர் அண்ணா அவர்கள். காஞ்சியில் 15/9/1909 அன்று நடராசருக்கும் பங்காரு அம்மையாருக்கும் நன்மகனாக பிறந்தார். சிற்றன்னையார் ராசாமணி அம்மையாரின் வளர்ப்பில் வளர்ந்தவர். காஞ்சி பச்சையப்பன் கல்லூரியிலும் அடுத்து சென்னை பச்சையப்பன் கல்லூரியிலும் கல்வி பயின்றவர். கல்லூரி வாழ்க்கை இவரை பேச்சிலும் எழுத்திலும் வல்லவராக்கியது. பொதுப்பணியில் ஈடுபட விளைந்த அறிஞர் அண்ணா அன்னையின் அறிவுறுத்தலால் ஆசிரியர் பணியை ஏற்றார். மாணாக்கரிடையே மறுமலர்ச்சி கருத்துக்களை விதைத்தார். பள்ளி நிர்வாகத்திற்கு இது பிடிக்கவில்லை. ஆதலால் ஆசிரியர் பணியினின்று விலகினார். ஆசிரியர் பணியை விட்ட அண்ணா நீதி கட்சி மேடைகளில் முழங்கினார். 1935 திருப்பூரில் நடந்த செங்குந்தர் இளைஞர் மாநாட்டில் பெரியாரை சந்தித்தார். அன்று முதல் பெரியாரின் தலை மாணாக்கரானார். சமுதாய பணியில் தீண்டாமை கொடுமைகளுக்கும் தீண்டாமை மூட பழக்க வழக்கங்களுக்கு மலிந்திருந்த சமுதாயத்தை மாற்றியமைத்த பகுத்தறிவு சிற்பியாக திகழ்ந்தார். இதழ்களில் எழுதினார். தமிழக முதல்வரானதும் மதுவிலக்கை முழுமையாக நடைமுறைப்படுத்தினார். சுயமரியாதை திருமணத்தை ஆதரித்தார். இருமொழி திட்டம் உருவாக்கினார். 2ஆம் உலகத்தமிழ் மாநாட்டின் முன்னோடியாக திகழ்ந்தார். ₹1 ஒரு படி அரிசி திட்டத்தை உருவாக்கினார். மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் பெற செய்தார் 1969. பேருந்து நாட்டுடைமை உருவாக்கினார். மதுவிலக்கு கொள்கை ஆதரித்தார். பேருந்துகளில் திருக்குறள் எழுதும் திட்டத்தை உருவாக்கினார். நெஞ்சில் வலுவிருப்பின் வெற்றி தஞ்சம் என்ற உரைத்தார். இன்று எத்தனையோ விழாக்களோடு கூடிய புத்தக கண்காட்சிகள். அத்தகைய புத்தக கண்காட்சிகளுக்கு அன்றே வித்திட்டவர் அறிஞர் அண்ணா. அண்ணா அனைத்து துறைகளிலும் இயல், இசை, நாடகம் என அனைத்து துறைகளிலும் வல்லவராக திகழ்ந்தார். ஆங்கிலத்தில் புலமை பெற்றவர். ஆதலால் அறிஞர் அண்ணாவை அண்ணாதுரை இல்லாத்துறை இல்லை என்பார் என அனைத்து துறைகளிலும் சிறப்பாக விளங்கிய அறிஞர் அண்ணாவை போற்றுவோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அம்மா. அண்ணாவை பற்றி அறிய
ஒரு உரை கவிதை வழங்கினார்கள். நல்லாசிரியர் விருது பெற்ற திருமதி அம்சவேணி செல்வராஜன். பொள்ளாச்சி அருகிலே தென்கட்சி புத்தூரை சார்ந்த தென்சித்தூரை சேர்ந்தவர். ஒரு பள்ளியிலே ஆசிரியராக இருந்து தலைமை ஆசிரியராக ஓய்வு பெற்று பிறகு கல்லூரியில பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அத்தகைய சிறப்பு பெற்றவர் திருமதி அம்சவேணி அவர்கள். அருமையான ஒரு உரைப்பாவை வழங்கி பேருடைய சிறப்புகளை எல்லாம் எடுத்துக் கூறினார். சிறப்பம்மா, மகிழ்ச்சி நீங்கள் வந்து இணைந்ததற்கு என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்கள் தெரிவிக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி. நன்றி. நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்து விட்டோம். சொல்லுங்க, தொடங்க. நேற்றைய தினம் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளை இன்று நாம் கவிதை அரங்கமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலே 1935 நீதி கட்சியிலே சேர்ந்தார் அறிஞர் அண்ணாதுரை. பின்பு பெரியாரின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு திராவிட கழகத்தில் இணைந்து அவரின் பெரியாரிய கருத்துக்களை முழங்கி மேடைதோறும் சொற்பொழிவுகளை ஆற்றினார். இறுதியாக கருத்து வேறுபாடு காரணமாக பெரியாரிடமிருந்து விலகி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற புது கட்சியை தொடங்கி அதிலே அரசியலிலே நுழைந்தார். பெரியார் பொறுப்புகளில் இருக்கக்கூடாது என்று நினைப்பவர். இவரோ அரசியலில் நுழைந்து பதவிகளை பெற்றால்தான் மக்களுக்கு நன்மை செய்ய முடியும் என்ற கருத்தோடு ஒன்றியவர். ஆகையினாலே திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்கி முதலமைச்சராகி மக்களுக்கு தொண்டு செய்தார். இவ்வாறாக அவரை புகழை போற்றுவோம். நன்றி, வணக்கம் ஐயா. சிறப்பான ஒரு நிறைவுரை கொடுத்திருக்கிறார். நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக ஒழுங்கமைத்து கொண்டு சென்றார் பன்ருட்டி கவிஞர் சண்முகம் அவர்கள். தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளையும் நடத்தி கொண்டிருக்கிறார். வாரந்தோறும் ஒரு கவியரங்கத்தை சிறப்புற பல்வேறு தலைப்புகளிலே நம்முடைய உலக சாதி நிகழ்ச்சியினுடைய தொடர் நிகழ்ச்சியினுடைய செவ்வாய்க்கிழமை பொறுப்பை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு செவ்வாய் தோறும் பல கவிஞர்களும் வந்து தங்கள் செவ்வாய் திறந்து கவிதை வழங்குவதற்கு வழிவகை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் செவ்வாய்க்கிழமை நாள் கூட இவர் பச்சை நிற சட்டை தான் போட்டுக் கொண்டிருக்கிறார், சிவப்பு நிற சட்டை போடவில்லை. சிறந்த ஒரு பொறியியல் துறையிலே மிகப்பெரிய உயரிய பணியிலே பணியாற்றி ஓய்வு பெற்றவர். ஓய்வு பெற்றாலும் இந்த தமிழ் இலக்கியத்தின்பால் கொண்ட ஈடுபாட்டின் காரணமாக, ஆர்வத்தின் காரணமாக தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று சிறப்பித்து வருகிறார். அத்தகையோருடைய தலைமையிலே இன்றைக்கு இந்த கவியரங்கம், பேரறிஞர் அண்ணாவுடைய கவியரங்கம், அண்ணாவுடைய பிறந்த நாளை ஒட்டி நடைபெறுகின்ற கவியரங்கம் வளர்ந்தது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. பேரறிஞர் அண்ணா என்று சொன்ன உடனே நமக்கு ஒன்று நினைவு வர வேண்டும். சென்ற நூற்றாண்டின் மிக முக்கியமான தலைவர்கள் ஒருவர் பேரறிஞர் அண்ணா. உண்மையிலே இந்திய வரலாற்றிலே எடுத்துக்கொண்டால் பேரறிஞர் அண்ணாவுடைய பங்களிப்பு என்பது இந்திய அரசியலுக்கு மட்டுமல்லாமல் இந்திய ஜனநாயகத்துக்கும் இந்திய சட்டத்துறைக்கும் பல புதிய சிந்தனைகளை உருவாக்கி கொடுத்தது. மிகச்சிறந்த பாராளுமன்றவாதியாக அவர் திகழ்ந்திருக்கிறார் என்று அப்போது எதிர்கட்சியாக இருந்த மற்றவர்கள் கூறியிருக்கிறார்கள். எதிர்கட்சி என்று சொல்லக்கூடாது, ஆளுங்கட்சியாக இருந்த அப்போது ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸ்காரர்களும் கூறியிருக்கிறார்கள். எந்த இடத்திலும் எதிரியுடைய மனம் புண்படக்கூடாது என்று நினைப்பவர், எவரையும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறைகளை தாக்கி பேசக்கூடாது என்ற கருத்தை கொண்டவர். அதிலே மிக முக்கியமான பண்பு நலத்தை வளர்த்து கொண்டவர். அதனால்தான் இன்றைக்கும் நாம் அவரை போற்றிக் கொண்டிருக்கிறோம். மாற்றாரும் அவரை போற்றுகிறார் என்று சொன்னால் அதுக்கு காரணம் அவர் நடந்து கொண்ட முறை, அவர் வாழ்ந்த முறை,
எளிய வாழ்க்கை, மிக சாதாரணமான வாழ்க்கை. சட்டைக்கு பத்தான் கூட சரியாக போடாமல் மேலும் கீழுமாக போட்டுக்கொண்டு செல்வார் என்று சொல்வார்கள். ஒருவேளை ஒரு முறை இருமுறை தவறி இருக்கலாம், அதையே தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ இவ்வளவு பெரிய அறிஞருக்கு ஏதோ சட்டையில பத்தான் போட தெரியாதுன்ற மாதிரி. அது உண்மை கிடையாது. அவரு ஊருக்கே சட்டை போட வைத்தவர். சட்டை போடாத மக்கள் எல்லாம் சட்டை போட வேண்டும், துண்டு போட வேண்டும் என்று நினைத்தவர் தன் சட்டைக்கு பத்தான் போட தெரியாமல் இருந்திருப்பாரா? என்றாக ஒரு நாள் தவறுதலாக விட்டிருப்பார். அதுல சிரத்தை காட்டாதவர். சட்டை அழுக்காக இருக்கிறது என்றெல்லாம் கவலைப்பட மாட்டார். சாதாரணமாக எப்போதும் இருப்பது போல ஒரு ஏழை தொழிலாளி எப்படி இருப்பானோ அந்த ஏழை பங்காளனாக விளங்கியவர். ஏழை பங்காளன் போன்ற சொற்கள் எல்லாம் இந்திய தமிழ்நாட்டு அரசியலிலே வந்தது என்று சொன்னால் அதற்கெல்லாம் மிக முக்கியமாக காரணமாக திகழ்ந்தவர் பேரறிஞர் அண்ணா. தானே தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அவர்தான். ஏதோ ஒரு தெருமுனையில போய் கூட்டம் போடுவாங்க, திட்டத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. ஈனா மோனாக்காரனுங்க பேச வந்திருக்கானுங்க, அவனுக்கு ஏதாவது எக்கு தப்பா பேசுவானுங்க, அங்க கிட்ட போகாதுன்னு சொல்லிட்டு தூரமா நின்று கேட்பாங்களாம். அந்த தூரம் இருப்பவர்களுக்கு பேசி அவளெல்லாம் அருகில் அழைத்தவர் பேரறிஞர். ஒதுங்கி ஒதுங்கி நின்றவர்களை எல்லாம் அழைத்து அவருடைய மொழியிலே பேசி அவளெல்லாம் தன்னிடம் ஈர்த்தவர் பேரறிஞர். இன்றைக்கெல்லாம் பொதுக்கூட்டங்களிலே பேசுகிற பொழுது தாய்மார்களே, பெரியோர்களே, இளைஞர்களே எல்லாம் சொல்லிட்டு முடிச்ச உடனே அடுத்த கட்டத்துக்கு என்ன போவாங்க? இங்க இருக்கக்கூடிய வணிக பெருங்குடி மக்களே கடை வச்சிட்டு இருப்பாங்க, கடைங்க இருக்கும் கடை வீதியில, அவர்களுக்கெல்லாம் அதெல்லாம் பேரறிஞர் அண்ணாதான் உருவாக்கி எப்படி பேச வேண்டும். தமிழிலே சொற்கள் இல்லாமல் காரியதரிசி என்றும் அக்ராசனர் என்றும் எல்லாம் மாற்றி தலைவர் என்றும் செயலாளர் என்றும் தமிழிலே கொண்டு வந்து அதையெல்லாம் பொது அரங்கத்தை கொண்டு வந்து மக்கள் எல்லாம் அப்படி பேசுவதற்கு இனிய தமிழை பேசுவதற்கான வழிவகைகளை அமைத்துக் கொடுத்தவர் பேரறிஞர் அண்ணா போன்றவர் தான். அவருடைய வழியில்தான் இன்றைக்கும் தமிழ்நாட்டுடைய அரசியல் முறை சென்று கொண்டிருக்கிறது. அவரை விட்டு விலகவில்லை. இன்றளவும் தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சி வந்தாலும் சரி, போனாலும் சரி, எந்த அரசியல் கட்சி ஆண்டாலும் சரி, அது எதிர்கட்சியாக மாறினாலும் சரி, எதிர்கட்சியாக இருப்பது தமிழ் மீண்டும் ஆளுங்கட்சியாக வந்தாலும் சரி, தலைவர்கள் பல பேர் மாறி இருந்தாலும் கூட அந்த பண்பு நலன்கள் இன்றளவும் அப்படி இருக்கிறது. பல கட்சிகள் தோன்றி இருக்கின்றன. எல்லா கட்சிகளிலும் அண்ணாவுடைய அந்த பண்பு நலன்கள் பேரூன்றி இருப்பதை இன்றும் நாம் காணலாம். சில பேர் இருக்கிறார்கள், தரக்குறைவான பேச்சுக்களை பேசுவோர் இருக்கிறார்கள். அது ஏதோ ஒன்று இரண்டு, அவற்றையெல்லாம் யாரும் பொருட்படுத்துவதில்லை. சிறந்த தலைவர் அப்படி பேசுவதில்லை. தலைமை பொறுப்பிலே தலைமை பண்பு என்பது என்னவென்பதை கற்றுக் கொடுத்தவர் பேரறிஞர் அண்ணா. தலைமை பண்பு என்பது தன்னிடம் கீழாக இருப்பவர்களிடம் பணிந்து போவது, அதுதான் தலைமை பண்பு. அதுதான் ஒரு திரைப்பட பாடல கூட அந்த அதே கழகத்தினுடைய ஒரு உறுப்பினராக இருந்து பொருளாளராக இருந்து பிற்பாடு வேறு கட்சி தொடங்கி சென்ற மக்கள் தலைவர் எம்ஜி ராமசாமி அவர்கள் கூட ஒரு பாடலில் வரும்போது தலைமை வர்ற போது பணிவு வர வேண்டும் தோழா என்று பாடியிருப்பார். தலைமை உனக்கு வந்தாலும் கூட உனக்கு அந்த பணிவு உன்னை விட்டுவிடக்கூடாது என்பதை சொல்லியிருப்பார். அது அண்ணாவுடைய குணத்தைத்தான் அந்த இடத்திலே கொண்டு வந்து கொடுத்திருப்பார். அதை கவிஞர் வாலி எழுதினாரா, கண்ணதாசன் எழுதினாரா என்பதெல்லாம் முக்கியமல்ல. ஆனால் அந்த கருத்து அண்ணாவுடைய கருத்து, அண்ணா கொடுத்த கருத்து, அதைத்தான் அவர் கொடுத்திருக்கிறார். அண்ணா அது போன்ற நிறைய விதைகளை விதைத்து விட்டு சென்றிருக்கிறார். இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், எழுதி கொண்டிருக்கிறோம், முற்போக்காக சிந்திக்கிறோம் என்று சொன்னால் அதெல்லாம் பேரறிஞர் அண்ணா போட்ட விதை. பேரறிஞர் அண்ணா போட்ட விதை, அந்த விதையிலிருந்து முளைத்த சிறு துளிர்கள் தான் நாம் எல்லாம் என்று சொல்லி பேரறிஞர் அண்ணாவுக்கு வணக்கம் செலுத்தி, வீர வணக்கம் செலுத்தி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவிலே நிறைவு செய்கிற இந்த நேரத்திலே சங்கத்தமிழ் தொலைக்காட்சிக்கும் தமிழொலி வானொலிக்கும் அவற்றுடைய இயக்குநராக இருக்கக்கூடிய பெருந்தையருக்கும் நம்முடைய வணக்கங்களை கூறி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.